सरस्वतीं नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीम् उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான நாளைக்கு, அதாவது இங்க இந்திய நேரப்படி நாளைக்கு ஏகாதசி. அது வந்து உத்தான ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உத்தான அப்படின்னு சொன்னா எழுந்திருத்தல் இல்லைன்னா ஜாக்கிரத, அதாவது விழிப்போட இருத்தல் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். அதாவது தேவர்கள் அனைவருக்குமே வந்து 4 மாத சதுர்மாசிய காலம் வந்து அவங்களுக்கு வந்து தூங்கக்கூடிய ஒரு நேரம். அவங்க அதை முடிந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு சமயம்தான் இந்த உத்தான ஏகாதசி. அது மட்டும் இல்லாம தேவர்கள் இந்த நேரத்துல பகவானை வந்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் வந்து வழிபாடு பண்றாங்க. பகவானும் நித்திர போறாரு. ஸோ பகவானை வந்து எழுப்புறதுக்காக தேவர்கள் வந்து பகவானை வழிபாடு பண்ண போறாங்க. ஸோ இதுதான் வந்து உத்தான ஏகாதசி. பட் அது நமக்கு இப்போ என்ன அவசியம் அப்படின்னு சொன்னா, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா விழித்திருத்தல் இல்லை எழுந்திருத்தல் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரியான ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு வந்து அவசியம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரியான ஒரு அவஸ்தை கிடையாது. பகவான் எப்பயுமே வந்து ஜாக்கிரதம், ஒரு விழிப்பு நிலையிலேயே வந்து இருக்கிறார். ஜாக்கிரதம் அப்படின்னு சொல்றதை விட அதை இன்னும் தாண்டி அதுக்கு மேல ஒரு 4வது நிலை, அதுக்கு பேரு துரியா அப்படின்னு பேரு. நமக்கு வந்துட்டு 4 விதமான அவஸ்தை, அதாவது நிலைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா சொப்ன, சுசுப்தி, ஜாகிரத, துரியா இப்படின்னு 4 அவஸ்தை, 4 நிலைகளை வந்து நாம அனுபவிக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா சொப்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தூங்குறது. அதாவது தூக்கத்துல நாம வந்து என்ன பண்றோம், கனவு காண்றோம். அதுக்கு பேர் சொப்னா அவஸ்தா அப்படின்னு வந்து பேர். நல்லா ஆழ்ந்து தூங்க தான் செய்யறோம். ஆனாலும் வந்து நம்மளுடைய மனசுல இருந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து வெளிப்படுது. அது சொப்னா அவஸ்தான்னு பேர். சுசுப்தி அப்படின்னு சொன்னா நல்லா ஆழ்ந்த ஒரு தூக்கம். இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். என்ன நடந்ததுன்னே தெரியாம, எப்ப தூங்கணும்னு தெரியாம எந்திரிச்சு பார்த்தா இது என்ன விடிஞ்சிருச்சா, இல்லைன்னா வந்துட்டு என்ன நேரம்னே தெரியாத மாதிரி வந்து நம்ம ஓய்வு எடுத்திருப்போம். அது வந்து சுசுப்தி அப்படின்னு பேரு. ஜாகிரதம் அப்படின்னு சொன்னா விழிப்பு நிலை. துரியா அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே வந்து ஒரு விழிப்பு நிலையில இருக்கக்கூடியது. ஸோ பகவான் வந்து என்ன பண்றாரு, எப்பயுமே அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சொப்னாவஸ்தா, சுசுப்தி, ஜாகிரதம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இது எல்லாமே கட்டுண்ட ஜீவாத்மாக்கு தான். அப்போ நமக்கு தான் வந்து இந்த ஜாகிரதம் அப்படிங்கிறது தேவை. அதை தாண்டி நம்ம வந்து துரியா அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம வந்து அடையணும். அதாவது எப்போதும் இந்த ஆத்மா ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு துரியா அப்படின்னு வந்து பேரு. இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நிலைமையில அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கும் போதுதான் நாம வந்து என்ன பண்றோம், நான் எங்க இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கிறோம், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா வந்து இந்த கண்டிஷன் சோல், கட்டுண்ட ஜீவாத்மா வந்து அறியாமையில இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா சில நேரம் வந்து ஒரு செயலை ஏன் பண்ணுது அப்படின்னு தெரியாமலே வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த செயலை நான் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்னு கூட அதுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது. விருப்பமே இல்லாம கூட சில நேரத்துல வந்து என்ன பண்ணுவோம், சில செயல்களை வந்து நாம செஞ்சிருப்போம். இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இது எனக்கு பண்ண வேண்டாம்னு தோணுது, ஆனா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அது வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வெளிப்புறமான காரணங்களை தாண்டி உள்ளுக்குள்ள நமக்கே வந்து என்ன இருக்கும், அந்த மாதிரியான
ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கோமே, அவங்க வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல அந்த இனிப்பு பதார்த்தங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடணும்னு ஆசையில் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ருவாங்க. அப்படின்னா அது அவங்களுக்கு உடலுக்கு கேடுன்னு தெரியும். ஆனாலும் கூட வந்து அதை அவங்க செய்யறத அவங்களால தவிர்க்க முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விழிப்பு நிலையில தான் இருக்கிறாரு. என்ன பண்றேன்னு அவருக்கு வந்து தெரியுது. ஆனாலும் கூட வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த செயலை அவர் வந்து செஞ்சிடுறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில இருந்து நாம வந்து என்ன பண்ணணும், நம்ம மாறி நிஜமான ஒரு ஜாகிரதம், ஒரு விழிப்பு நிலைக்கு நாம வந்து வரணும். அதுதான் வந்து துரியா அப்படின்ற ஒரு நிலை. அந்த துரியா அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம வரும்போது நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்ம அந்த நிலைமைக்கு வர முடியாததுனால நாம் என்ன பண்றோம், இப்படி பல செயல்கள்ல விருப்பம் இல்லாட்டினா கூட செயல்படுறோம். சில நேரத்துல விருப்பத்தோடையும் செயல்படுறோம். ஆனாலும் அந்த விருப்பம் சரியா தப்பான்னு தெரியாம செயல்படுறோம். பொதுவா டிசையர், ஒரு விருப்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வரலாம். வரலாம் அப்படின்னு சொன்னா அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்துல இருந்தா வரலாம். ஆனா இது விலங்கு வாழ்க்கையில பார்த்தோம்னா அந்த சிந்தனை வந்து இருக்காது. அந்த விலங்குக்கு வந்து என்னுடைய சந்தோஷம் முக்கியம். எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு சொன்னா அது யாருக்கிட்ட இருக்கு, அவங்களுக்கு அது தேவையா இல்லையா, எதை பத்தியும் யோசிக்காம அந்த மிருகம் என்ன பண்ணும், தனக்கான உணவு அது வந்து பறிச்சுக்கும். ஸோ இது வந்து மிருகத்திட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அதே மாதிரி வந்து மனிதர்கள் கூட வந்து சில நேரத்துல என்ன பண்றாங்க, இந்த கட்டுண்ட ஜீவாத்மா அந்த ஒரு விருப்பத்தின் காரணத்தினால வந்து நான் இந்த செயலை செய்யலாமா கூடாதா அப்படின்ற அந்த ஒரு விழிப்பு நிலை இல்லாம என்ன பண்றாங்க, அந்த செயலை வந்து செஞ்சிடுறாங்க. காரணம், நம்ம அந்த ஒரு உண்மையான விழிப்பு நிலையில இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த செயல்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டுறோம். அப்போ அது வந்து என்ன ஆயிருது, மனிதர்களா இருக்கிற பட்சத்தினால, நமக்கு 6வது அறிவு இருக்கிற பட்சத்தினால, நான் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து சாஸ்திர பிரமாணமானது தானா அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஆனா அந்த ஞானம் இல்லாமலே அந்த காரியத்தை செய்யறதுனால நமக்கு என்ன ஆயிருது, அதனால கர்மா, பாவம் வந்து சேருது. ஆஹ் ஆனா விலங்கு வாழ்க்கையில அது கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த பாவச் செயல்கள் மூலமா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இறந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ நான் இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இறந்து கஷ்டப்படுறதுக்கு நானே காரணமா இருக்கிறேனா அப்படின்னு நம்ம என்னைக்குமே வந்து யோசிக்கிறது இல்லை. அதுதான் வந்து இங்க அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், கிருஷ்ணர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். எனக்கு இது பாவம்னு தெரிஞ்சா கூட அந்த செயலை செய்யறதுக்கு நான் கட்டாயப்படுத்தப்படுறது எதனால அப்படின்னு சொல்லி, இது நம்ம எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாரு, நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம லைஃப்ல இதை எப்படி வந்து உபயோகிச்சுக்கிறது, நம்மளுடைய ஆஹ், நம்ம எப்படி பாவச் செயல்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து இன்னைக்கு ஓகே, யாராவது வந்து படிக்கலாம். हरे कृष्ण प्रभु। श्री भगवान उवाच काम एष क्रोध एष रजो गुण समुद्भव मगाशनो महापापमा वृत्तिवेनं हिगस्मरिणं சாரி மொழி Yes. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். பொருளுரை. ஜட ஜடப்படைப்புடன் உயிர் வாழி தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபடுகிறது. வேறு விதமாக கூறினால், புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல்
இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகிறது. காமம் திருப்தி அடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதீக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே ஆகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை சிக்குண்டு உழல வைக்கின்றது. தமோ குணத்தின் வெளித்தோற்றமே கோபம். கோபம் மற்றும் அதன் துணைவர்களான அறியாமையே புறம் புறம் தோன்றுகிறது. ஒழுக்கமான வாழ்க்கை முறை மற்றும் செயல் மூலம் ரஜோகுணம் தமோ குணத்திற்கு இழிந்து விடாமல் சத்துவ குணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபத்தின் ஈடிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். படிங்க. என்றும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்துள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அங்க உறுப்புகளே. அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மையும் புலனின்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றனர். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அதற்கு காமவயப்பட்ட செயல்கள் நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பியிருக்கும் போது தங்களது உண்மையான நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறியத் தொடங்குவதற்கும் ஆன வசதியை அளிப்பதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. Yes, Madhura, thank you. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்ஸ். ஸோ பகவத்கீதையில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து சில பாவச் செயல்களை பற்றி வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்கிறாரு. அது பாவச் செயல் அப்படிங்கிறது அர்ஜுனனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா அர்ஜுனன் வந்து ஏன் நான் இந்த மாதிரியான ஒரு பாவச் செயலை எனக்கு விருப்பம் இல்லாட்டினா கூட நான் செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதிலா இங்க கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு ஸ்லோகத்து மூலமா அர்ஜுனனுக்கு பதில் கொடுக்குறாரு. ஸோ காமயேஷ குரோதயேச பிரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்தி ஏனம் இக வைரினம். நாமெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்ரு கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மிகப்பெரிய ஒரு சத்ருவே நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பல சூழ்நிலைகள்ல நம்மளுடைய லைஃப்ல நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நாம நினைச்சிருப்போம், இல்ல ஒரு நல்ல நெருங்கின உறவினர்னு நாம நினைச்சிருப்போம். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் நமக்கு அகேன்ஸ்டா ஏதோ வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மனசு வந்து எப்பயுமே அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து விரும்புறதுனால வெளிப்படையா அனுபவிப்பதற்கான ஒரு யாரு உதவி பண்றாங்களோ, யாரு அதுக்கு துணையா இருக்கிறாங்களோ அவங்களதான் நாம என்ன நினைப்போம், எப்பயுமே நல்லவங்கன்னு நாம வந்து நினைப்போம். அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்கன்னு நாம நினைப்போம். சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து அம்மா கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாங்க. ஆனா அது குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது. அதனால சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இன்னும் பல விதமான உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு வந்து கண்டிஷனா இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், அவங்க வீட்டுல வந்து தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா, இல்லைன்னா வேற யாராவது பெரிய உறவினர்கள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து உடனே போய் அவங்க கிட்ட போய் கேட்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து குழந்தை வந்து ஆசையா கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அதை வாங்கி கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து யார் வந்து ரொம்ப பிடிச்சமானவங்களா மாறிடுவாங்க, அந்த ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தவங்க தான் பிரியமானவங்களாயிருவாங்க. அம்மா எப்பயுமே நான் கேட்டதை வாங்கியே தர மாட்டா, இவங்க தான் நான் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சில அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலரான உறவினர்களுக்கு மேல ஒரு இயல்பான ஒரு அன்பு பாசம் அதிகரிக்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அது மாதிரி
இந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது, இந்த பௌதிக உலகத்துல யாரு அந்த ஜீவாத்மாவுடைய ஒரு புலனின்பத்திற்கு வந்து துணையா இருக்கிறாங்களோ, உதவியா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மேல இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் வந்து இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த நபர் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து புரிஞ்சுக்கிடவே முடியல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இந்த நபர் எனக்காக ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, ரியலைஸ் பண்ண முடியல. பொதுவா பௌதிக வாழ்க்கையில ஒருத்தர் வந்து தன்னைய ஒருத்தர் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி எப்ப நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு அன்லிமிட்டடான அன்டிஸ்டர்ப்டான ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எப்போ கிடைக்குதோ அவர் தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், லக்கி பர்சன் நம்ம நினைக்கிறோம். நீங்க கண்ட்ரி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோ இல்ல இந்தியாவை கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியான கண்ட்ரியா வந்து நினைக்க மாட்டோம். அமெரிக்கா இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்றத வந்து நாம ரொம்ப லக்கின்னு நினைப்போம். ஏன்? ஏன்னா இங்க எல்லாம் நமக்கு வந்துட்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அது இன்னும் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. அதனால நாம என்ன நினைக்கிறோம், இந்தியாலாம் வேஸ்ட்டுங்க, அங்க என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆப்பிரிக்கா கண்ட்ரிலாம் அங்கெல்லாம் என்னங்க இருக்கு, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நாம வந்து நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன, அங்க வந்து அந்த அன்டிஸ்டர்ப்டான அந்த ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்னால என்ன ஆயிடும், நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஒரு சின்ஃபுல் லைஃபுக்கு நாம வந்து போயிடுறோம். அந்த சின்ஃபுல் லைஃப்னால திரும்ப திரும்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இறந்து நாம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, அளவுக்கு அதிகமான புலனின்பத்துல ஈடுபடக்கூடியவங்க என்ன ஆகுறாங்க, அடுத்த பிறவியில வந்துட்டு மரமா பறக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா காமம். இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அதுதான் வந்து நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை திரும்ப திரும்ப பிறப்பெடுக்க வைக்குது. அதனாலதான் நம்ம வந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, காமம் தான் நமக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வேற எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லல. 6 விதமான சத்துருக்கள் நமக்கு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு. ஆனா கிருஷ்ணர் இங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காமம் தான். ஏன்னா இந்த காமம் தான் அனைத்துக்குமே வந்து அடிப்படையான ஒரு காரணமா வந்து இருக்கு. ஒரு இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன், தப்படுத்துக்க வேண்டாம். ஒருத்தர் வந்து ரொம்ப லக்கியஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து 2 விஷயம் வந்து கிடைச்சா அவனுக்கு என்னப்பா ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுனா, ஒண்ணு அன்லிமிட்டடான ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப லக்கியான பர்சன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்லிமிட்டடான பெண்களோட வந்து பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒருத்தனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவனையும் வந்து அவனுக்கு என்ன ரொம்ப லக்கி, நிறைய பெண்களோட வந்து அவனுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி லௌகிக்கமான ஆளுங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ஆனா அவங்களுக்கு வந்துட்டு நிஜமாவே தெரியாது, இது வந்து இந்த பௌதிக மாயை அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணுது, அவங்கள வந்து இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிற இந்த ஜெயிலுக்குள்ளேயே அவங்கள வந்து அவங்கள கட்டுப்படுத்தி வைக்குது அப்படிங்கிறத அந்த நபர்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இங்க வந்து அன்லிமிட்டடா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம எனக்கு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடைச்சா நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் வந்து இங்க என்ன ஆகுறேன், பயங்கரமா நான் வந்து பவுண்ட் ஆகுறேன். இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப கீழான ஒரு நிலைமைக்கு நான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எப்படி வந்து இந்த ஜெயில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரேடு இருக்கும். அந்தந்த அக்யூஸ்டோடைய ஒரு நிலைமைக்கு ஏத்த மாதிரி அந்த ஜெயில வந்து கிரேடு இருக்கும். நல்லா ரொம்ப பெரிய ஒரு
பணக்காரர் இல்லைன்னா வந்து பெரிய அரசியல்வாதி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜெயிலு அப்படிங்கிறதே நல்லா வந்து ஹை கிளாஸா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜெயில்ல வந்து இருந்தா கூட ஜெயிலுக்குள்ள இருக்கிறோன்னு தெரியாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நிஜமா வந்து அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறோங்கிறத அவங்க வந்து மறந்துட்டு அங்கேயும் வந்து அனுபவிக்க முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கட்டுண்ட ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு தேகத்துக்குள்ள அது வந்து கட்டுண்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் கொடுப்பாரு. ஜெயில்ல வந்து அதாவது ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணாங்க, இரும்பு சங்கிலியில வந்து அவருக்கு கையில வந்து விலங்கு மாட்டினாங்க. இன்னொருத்தருக்கு வந்து சில்வர் செயின்ல வந்துட்டு விலங்கு மாட்டினாங்க. இன்னொருத்தருக்கு கோல்டன் செயின்ல வந்து என்ன பண்ணாங்க, விலங்கு மாட்டினாங்க. அதுல அந்த கோல்டன் செயின்ல வந்து விலங்கு மாட்டினவன் வந்து மற்றவங்கள பார்த்து சிரிச்சான். பார்த்தியா, என்னுடைய கையில கோல்டன் செயின்ல வந்துட்டு விலங்கு போட்டிருக்கிறாங்க, நான் தான் அவங்களோட பெரியவன் அப்படின்னு அவன் வந்து நினைச்சானாம். ஆனா அந்த முட்டாளுக்கு தெரியல, நானும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நானும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல நாம ஒருத்தர் ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு டிசைட் பண்றோம், அவங்களுக்கு மெட்டீரியலான அந்த ஒரு ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஃபார்ச்சூன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மையான ஒரு ஃபார்ச்சூன் கிடையாது. நிஜமான ஒரு ஃபார்ச்சூன் என்ன அப்படின்னு சொன்னா, நமோ அகிஞ்சன விருத்தாய நிவృத்த குணவிருத்தாய ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக அப்படின்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் வந்து அகிஞ்சன கோச்சரா. அகிஞ்சன கோச்சரா அப்படின்னா யாரு, இந்த பௌதிகமான எந்த ஒரு செல்வமும் இல்லாத ஒரு நபர். சொல்ல போனா என்னைய மாதிரி ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு நபர்களை பகவானுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா தெரியல. அந்த மாதிரி பக்தர்களை, சுத்த பக்தர்களை வந்து என்ன பண்ண முடியும், பகவானுக்கு வந்து பிடிச்சிருக்குமா. அவங்க கூட தான் பகவான் வந்து இருக்கிறாரு. அப்போ பகவானே கூட இருக்கிறாருன்னா அவங்க தானே ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பகவான் கூட இருக்கிறதே ஒரு ரிச்னஸ் தான். அந்த பக்தர்களுக்கு வந்து லௌகிகமான எந்த ஒரு ஐஸ்வர்யத்தினால அவங்க வந்து திருப்தி அடைய போறது இல்லை, சந்தோஷமாக போறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று, பகவான் என் கூட இருக்கிறாரா, பகவான் என் கூட இருந்தார்னா நான் ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பல பக்தர்களுடைய ஒரு உதாரணத்தை நாம வந்து பார்க்கலாம். சனாதன கோஸ்வாமி வந்து பிருந்தாவனத்துல இருந்த சமயத்துல அந்த சமயத்துல அக்பர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரா, அக்பரா அவுரங்கசீப்பா, ஒரு ராஜா, முஸ்லிம் ராஜா தான். அந்த சமயத்துல யார் இருந்தா, அவுரங்கசீப்பா இருக்கலாமா, மேபி. ஓகே. அவுரங்கசீப் அந்த அளவுக்கு பக்தர்கள் மேல வந்து இது கிடையாது, அக்பரா இருக்கலாம். இவர் நல்ல ஒரு சிறந்த சாது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியில தானே இருந்தார். அவர் வந்து விருந்தாவனம் வந்தார். நான் ஏதாவது உங்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டார். எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு அக்பர் வந்து சொல்லும் போது, எனக்கு நீ என்னவா பண்ண போற, எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டார். ஆனா அவர் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மரத்துக்கடியில வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு நிரந்தரமா தங்குறதுக்கு ஒரு குடிசை கூட கிடையாது. ஆனா அவரு ராஜாவே வந்து என்ன வேணும்னு கேட்டாலும் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. ராஜா வந்து தொடர்ந்து ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சனாதன கோஸ்வாமி சொன்னாரு, அவர் வந்து இந்த பிருந்தாவனத்துல கேசிகாட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல வந்து இருந்தார். அந்த படிக்கட்டு ஒண்ணு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ண, அந்த படிக்கட்டை வந்து திரும்ப சரி பண்ணு, சரியா, எனக்கு அது போதும் அப்படின்னாரு. அந்த ராஜா நினைச்சா, என்ன எனக்கு போய் இப்படி வந்து ஒரு சேவை கொடுத்துருக்கிறாரு, சாதாரணமானது, நான் ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா, என்கிட்ட பெருசா ஏதாவது கேட்க வேணாமா அப்படின்னு நினைச்சாரு. சரி பரவாயில்ல, அவர் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு அவர் போய் அந்த கேசிகாட்டுங்கிற அந்த ஒரு படி அவர் பார்க்கும்போது அவருக்கு
சனாதன கோஸ்வாமியோடைய ஒரு கருணையினால அந்த உண்மையான ஆன்மீக விருந்தாவனம் அவனுக்கு வந்து கண்ணுல காட்சி கிடைச்சது. அந்த மொத்த கேசிகாட் படித்துறையுமே வந்து மரகத கற்கள்னால ஆன ஒரு படித்துறை. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அதுல வந்து நல்லா வைடூரியங்கள் எல்லாம் பதிச்சு அது அற்புதமா வந்து ஜொலிக்குது. அதை பார்த்த அந்த ராஜாவுக்கு வந்து ஆச்சரியம். நான் என்ன பார்க்கறது உண்மையிலேயே இது வந்து நிஜம்தானா அப்படின்னு சொல்லி இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய மரகத கற்கள் வேணும். வைடூரியம் எல்லாமே வந்து வேணும். இதை வந்து சரி பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த அரசனால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சாதுக்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த ஒரு லோகமே வேற. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க நம்ம பார்க்கறதுங்கிறது வேற. லௌகிகமான ஒரு பௌத்திகவாதி வந்து வெளிப்புறமா பார்க்கறதுக்கு அவர் வந்து பெரிய பங்களா, கார் நல்லா வந்துட்டு தங்கம், வைரம் இப்படிலாம் வச்சு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் வந்து என்ன, அது சாதாரணமான ஒரு பௌதிகமான ஒரு வஸ்து. அதுல நிஜமான ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து வரப்போறது கிடையாது. எப்படின்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பொம்மை வச்சு விளையாடும், நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை மனுஷனா, ஒரு மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய பொம்மையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன கரடி பொம்மையோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அது கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைக்கு அதோட விளையாடுறது வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு பசி எடுத்தது அப்படின்னு சொன்னா, இல்ல அந்த குழந்தை பேசுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை கூட அந்த பொம்மையினால பதிலுக்கு பேச முடியுமா? அந்த குழந்தையோடைய பசியை வந்து போக்க முடியுமா? சின்ன குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட நானும் சமைக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சமைக்கிற மாதிரியே சின்ன சின்ன அந்த பாத்திரங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் நான் சமைக்கிறேன்னு சொல்லி ரோட்ல கிடக்கிற மண் எடுத்து போட்டு தண்ணியை ஊத்தி அப்புறம் பக்கத்துல இருக்க செடிகளை இலையெல்லாம் பிச்சு போட்டு நானும் குக் பண்றேன்னு குக் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பசிக்குது அப்படின்னு சொன்னா எங்க வந்தாங்கன்னா அம்மா கிட்ட தான் வந்தாங்க. ஸோ அந்த ரியலான ஒரு அன்பு பரிமாற்றம், ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அது ஜட வஸ்துல கிடைக்காது. அது வந்து அதே மாதிரி ஒரு ஜீவனுள்ள ஒரு நபர் கூட நம்ம வந்து அந்த பரிமாற்றம் பண்ணும்போது தான் நம்மளால உண்மையிலேயே வந்து அனுபவிக்க முடியும். அப்ப அந்த ராஜாவுக்கு வந்து புரிஞ்சது, நான் இந்த மாதிரியான ஜட வஸ்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சாதுக்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க. ஆனா வெளிப்படையா பாக்குறதுக்கு நமக்கு ஏதோ அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தெரியுது அப்படிங்கறத அந்த ராஜானால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ தூய பக்தர்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட பகவான் எப்பயுமே இருக்கிறாரு. பகவான் அவங்களோட தானே பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் போய் பேசணும்னு சொல்லி பகவான் போறாரா, பேசுறாரா? கிடையாது. சுதாமாவுடைய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். சுதாமாக்கு அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கிழியாத இடம் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த கிழிஞ்சு தைக்காத இடம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனாலும் சுதாமா ரொம்ப ஆனந்தமா வந்து இருந்தார். பகவான் அவருக்கு வந்துட்டு அற்புதமான அவருடைய அரண்மனைக்கு ஈக்குவலான ஒரு அரண்மனையை கொடுத்தார். அப்போ கூட வந்து சுதாமா என்ன ஆகல, அதனால எதுவும் அட்ராக்ட் ஆகல. அது நம்ம குழந்தைங்க குடும்பம் இருந்தாங்களே தவிர இவர் என்ன பண்ணாரு, இவர் எப்பவும் போல வந்துட்டு எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்தார். அதனால இந்த நிஜமான இன்பம் எதுல கிடைக்குது அப்படிங்கிறது தெரியாம நாம என்ன பண்றோம், இந்த காமத்தினால நம்ம பயப்பட்டிருக்கிறதுனால. காமம் அப்படின்னு சொன்னா வெறுமனே ஆண் பெண்ணுடைய ஒரு அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. இந்த பௌதிக உலகத்துல நம்ம எதை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு பேர் என்ன, அது வந்து காமம் தான். ஏன்னா அது நமக்கு சொந்தமானது கிடையாது. நமக்கு சொந்தமில்லாத ஒரு வஸ்துவை நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சா அது வந்து திருட்டுன்னு நாம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு சொந்தமான வஸ்துவை எடுத்து நம்ம உபயோகிச்சோம் அப்படின்னாதான் அது கரெக்ட். அப்படி இல்லைன்னா அது வந்து திருட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பகவானோட சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் உண்மையான அது ஒரு ஆசை விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு பகவானை விட்டுட்டு நாம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து காமம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அங்க வந்து அன்பு இல்லை, பிரேமை இல்லை.
பகவானோட வந்து தொடர்பு கொள்ளும் போதுதான் வந்து என்ன, அது வந்து அன்பு பிரேமை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இப்போ இந்த காமத்தினாலதான் நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த காமம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடியது இந்த காமம். காமம் நிறைவடையாதப்போ என்ன ஆகுது, அது வந்து குரோதமா அது வருது. ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை அது வந்து என்ன பண்ணிச்சு, தன்னுடைய அம்மாவையே வந்துட்டு ஒரு சிசர் எடுத்து கழுத்துல வந்து குத்திடுச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து ஏதோ வீடியோ கேம் விளையாண்டதோ சம்திங், அது படிக்காம அது வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அதுதான் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்கு. அம்மா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பண்ணக்கூடாது நீ படிக்க தான் செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எனக்கு நீ வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருச்சு, குழந்தை வந்து சிசர் எடுத்து அம்மாவுடைய கழுத்துலயே குத்திருச்சு. இதுதான் வந்து காமம் தடைப்படும் போது கோபம் வரும் அப்படிங்கிறது. இதுக்கு வேற ஆளுகிட்ட நம்ம வந்து உதாரணத்தை தேட தேவையில்லை, நமக்குள்ளேயே இந்த உதாரணம் வந்து இருக்கும். நாமளும் எத்தனையோ சமயம் நம்மளுடைய அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தடைப்படும் போது நம்மளும் வந்து கோபப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த காமமும் குரோதமும் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, ரஜோகுணத்துல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரஜோகுணம் அப்படிங்கிறது என்ன, இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிக சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்தே இந்த 3 குணங்கள் எப்போதும் இருக்கு. இந்த 3 குணங்களும் இல்லாத ஒரு வஸ்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த 3 குணங்களும் சேர்ந்த கலவை தான் இந்த மொத்த பிரபஞ்சமுமே. இதுல நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், யூஸ் பண்ற எனிதிங் எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு, இந்த 3 குணங்கள் வந்து கலந்துருக்கு. ஸோ இந்த 3 குணங்கள் இதுல வந்து கலந்துருக்கிறதுனால நாம என்ன வந்து பண்ணாலும் என்ன ஆகும், அந்த குணங்கள் நமக்குள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் சாத்விகமானதா இல்லைன்னா அந்த ட்ரெஸ் மூலமா நமக்குள்ள ரஜகுணம் அதிகரிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது வந்து ரஜகுணமான ஒரு உணவா இருந்தா அது மூலமா நமக்குள்ள ரஜகுணம் அதிகமாகும். நம்ம கேட்கிற விஷயம் அது வந்து ரஜகுணத்தோடைய தொடர்புள்ள இருந்ததா நமக்குள்ள ரஜகுணம் அதிகமாகும். நம்ம பார்க்குற விஷயம் ரஜகுணம் சம்பந்தமா இருந்தா அப்ப நமக்குள்ள ரஜகுணம் அதிகரிக்கும். இப்படி இந்த ரஜோகுணத்தோடையே நம்ம வந்து அதிகமான ஒரு தொடர்புல இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா வந்து என்ன ஆயிருது, தான் யார் அப்படின்ற அந்த உண்மையான ஒரு நிலைமைய அது வந்து மறந்துடுது. ஸோ இந்த ஜீவாத்மா தான் யார் அப்படிங்கிற அந்த உண்மையான ஒரு நிலைமையை வந்து மறந்ததுனால அது என்ன பண்ணுது, நான் இங்க அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவாத்மா வந்து நினைக்குது. ஸோ அதனால இந்த ஜீவாத்மா பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காமம் அதாவது அந்த ரஜோகுணம் எனக்குள்ள எங்க இருந்து வருது, எங்க இருந்து செயல்படுது, அதுல இருந்து நான் விடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த கட்டுண்ட ஜீவாத்மா அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த பாவகரமான ஒரு எதிரி கிட்ட இருந்து நம்மளால வந்து தப்பிக்க முடியும். ஏன் ஜீவாத்மா வந்து அது முன்னாடியே வந்து இதுல இருந்து விடுபடல, இல்ல ஏன் பகவானே வந்து அந்த ஒரு செயல்ல ஈடுபட விடாம தடுக்கல அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு, பகவான் ஆனந்தமயமானவரா இருக்கிறதுனால அந்த பகவான்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அம்சமா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த விருப்பம் இயல்பாவே வந்து இருக்கிறது. அதோடைய நேச்சர் அதுதான். ஆனா அந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு சின்ன சுதந்திரத்தை பகவான் வந்து கொடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த ஜீவாத்மா நான் பகவானோட வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காம நானே வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால என்னாச்சு, அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தணும்னு நினைச்சதுனால இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்பயோ அது வந்து என்னைக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லவே முடியாத ஒரு சமயம்.
அதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத காலத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பௌதிக உலகத்துல நம்ம சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அனுபவிக்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ ஒரு சுத்த பக்தர், பிரபுபாதர மாதிரியான ஒரு சுத்த பக்தருடைய ஒரு கருணையினால நமக்கு இப்ப இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும், இந்த ஞானத்தின் மூலமா இந்த காமம் அப்படிங்கிற இந்த எதிரிகிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கணும், அது எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பிறவில நாம என்ன பண்ணலாம், இந்த காமங்கிற எதிரிகிட்ட இருந்து நாம தப்பிக்கலாம். ஸோ அதுதான் அடுத்ததுல அது எங்க இருக்கு, எப்படி தப்பிக்கிறதுங்கிறத சொல்றாங்க. ஓகே, படிக்கும். படிங்க யாராவது. हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी। इंद्रियाणि मनोबुद्धिर् अस्यादि षडानम् उच्यते एतैर् विमोहयत् एष ஞானம் அவ்ருத்தியதே ஹீனம். மொழிபெயர்ப்பு: புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. பொருளுரை: கட்டுண்ட ஆத்மாக்களின் உடலில் பல்வேறு முக்கியமான இடங்களை எதிரி கைப்பற்றியுள்ளான். எனவே எதிரியை வெல்ல விரும்புபவன் அவனை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் அத்தகு இடங்களை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். புலன்களின் எல்லா செயல்களுக்குமே மனமே மையமாகும். எனவே புலனின்ப பொருட்களை பற்றி நாம் கேட்கும்போது புலனுகர்ச்சியான எல்லா எண்ணங்களுக்கும் மனம் இருப்பிடமாகி விடுகிறது. இதன் விளைவால் மனமும் புலன்களும் காமத்தின் உறைவிடமாகின்றன. அடுத்தபடியாக இத்தனை காம எண்ணங்களுக்கு புத்தி என்னும் பிரிவு தலைநகரமாகிறது. புத்தி ஆத்மாவிற்கு மிக நெருங்கிய அண்டை வீட்டுக்காரன். காமவயப்பட்ட புத்தி வீண் அகங்காரத்தை மேற்கொண்டு ஜடத்துடன் மனம் புலன்கள் தன்னை ஒன்றித்து நோக்குமாறு ஆத்மாவை வசீகரிக்கிறது. இதனால் ஜட புலன்களை அனுபவிப்பதில் ஆத்மா அடிமையாகி விடுகிறான். இதை உண்மையான இன்பமாக எண்ணிக்கொள்கிறான். ஆத்மாவின் இத்தகு தவறான அடையாளம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.84.13 ஆகிய மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது. பிரபு, இத ஸ்லோகத்தை ரீட் பண்ணிருங்க பிரபு. யஸ்யாத்ம புத்திஹி குண स्वदीहे कलत्रादिशि भौम इच्छदीहि यत्तीर्थ बुद्धिः सलिलेन कर्हिचित् जनेषु अभिज्ञेषु च एव गोकरः. 3 பொருட்களால் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும் இவ்வுடலிலிருந்து தோன்றுபவர்களை உறவினர்கள் என்று கருதுபவனும் பிறந்த இடத்தை வழிபாட்டுக்கு உரியதாக எண்ணுபவனும் உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையை போன்றோ பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவனாவான். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு, அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த காமங்கிற எதிரி நம்மள்கிட்ட எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார். இப்போ காமம் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த எதிரி எங்க இருந்து செயல்படுறான், எப்படி நம்மளை தாக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம சரி பண்ண முடியும்.
ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இந்த காமத்தினால வந்து நம்ம ஒரு தவறான விஷயத்த சரின்னு நினைச்சு அதுக்காக நாம வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி நம்ம வந்து ஜெயிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கிருஷ்ணன் அதுக்கும் நமக்கு வந்து உதவி பண்றாரு. என்னன்னா அந்த காமம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல காமம் வராவிடாம அதை நம்ம வந்து கிளீன் பண்ணி அதுல இருந்து தப்பிக்கலாம். ஸோ அதுக்காக கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லக்கூடிய 3 இடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திரியாணி அப்படின்னா புலன்கள், மனம் அப்படின்னா மனசு, புத்தி அதாவது இன்டெலிஜென்ட். இந்த 3மே வந்து காமம் அமரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு. அமரக்கூடிய இடம் மட்டும் இல்ல, ஆவருத்திய அப்படின்னு சொன்னா அது வந்து ஆஹ் இன்னும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம், பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னு சொன்னா ஞானம் ஆவருத்திய தேகினம். ஆவருத்தி அப்படின்னு சொன்னா மயக்கிறது அப்படின்னு மறைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ பெருசானாலும் என்ன ஆகும், மறையும். இல்ல ஆவருத்தி அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்பன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ இந்த 3 அர்த்தத்துலையுமே நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது காமம் அப்படின்னா ஆசைன்னு பார்த்தோம். இப்ப ஆவருத்தி அப்படின்னா திரும்ப திரும்பன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஆசை போச்சுன்னா இன்னொரு ஆசை, இந்த ஆசை போச்சுன்னா இன்னொரு ஆசை அப்படின்னு என்ன ஆகுது, இந்த ஆசை நமக்குள்ள அன்லிமிட்டடா வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டடா பல விதத்துல வருது. புலன்கள் மூலமா வந்து ஒரு ஆசை, மனசு மூலமா ஒரு ஆசை, புத்தி மூலமா வந்து ஒரு ஆசை. எப்படின்னு சொன்னா இப்போ சில நல்லா நமக்கு பிடித்தமான ஒரு உணவை சாப்பிடுறது நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் அப்படின்னு நாம வந்து நினைக்கிறோம். இந்த உணவை சாப்பிட்றதன் மூலமா ரியலான ஒரு ஆனந்தம் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எங்க நாம வந்து அனுபவிக்கிறோம், எந்த எந்த ஒரு ரூபத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்திரியம், நம்மளுடைய புலன்கள் மூலமா என்ன பண்றோம், நாம அனுபவிக்கிறோம். அதை சாப்பிட்றதுனால ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைச்சிச்சு, நான் வந்து ஹாப்பி அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த மாதிரி இந்திரியங்களுடைய தொடர்பு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மனசு, இந்த மனசு மூலமாவும் நம்ம நிறைய ஆசைகளை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். சிலர் வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசினா நமக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் என்ன, நம்ம ஏதோ சாப்பிட்டோமே, அந்த சாப்பிட்டதன் மூலமா கிடைத்த ஒரு ஆனந்தம் மாதிரியா கிடையாது. நம்ம சாப்பிட்டது வந்து புலன்கள் மூலமா நம்ம அனுபவிச்சோம். ஆனா இப்போ எந்த புலன்களோட வந்து ஒரு தொடர்பு மூலமா இந்த ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம், ஒருத்தர் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசினாரு அப்படின்னு சொன்னா அதை கேட்டோம். அதை கேட்டதுனால வந்து என்னாச்சு, மனசுக்கு சந்தோஷம். இல்ல நான் வந்து துக்கத்துல இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, ஆறுதல் சொன்னார், கவலைப்படாத நானும் உன் கூட இருக்கிறேன், எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல், அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க அனுபவிக்கிறோம், மனசுனால நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய குழந்தைங்களை அப்படியே வந்து படிக்க வச்சு அவங்க வந்து காலேஜில் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்குறத பார்க்குறோம். அதை பார்த்த உடனே நமக்குள்ள என்ன ஆகுது, ஆனந்தம் வருது, கண்ணில் தண்ணி வருது. எதனால, நம்ம மனசுனால வந்து என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம். என்னுடைய குழந்தை, என் தேகத்தோடைய சம்பந்தம் இருக்கிறதுனால என்னோட குழந்தை கோல்டு மெடல் வாங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்றோம், ஆனந்தப்படுறோம். அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஏதோ சாப்பிட்டதுனால வரல, நம்மளை பேசுனதுனாலையும் வரல, நம்மளுடைய குழந்தைய புகழ்றாங்க மற்றவங்க, அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு சந்தோஷமாகுது. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க இருந்து கிடைக்குது, மனசுல இருந்து கிடைக்குது. அது மாதிரி புத்திக்கான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கு. என்ன, இந்த புத்தியால சில அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இல்ல அறிவு சார்ந்து சில செயல்களை செய்யும் போது வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம எந்த தளத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா புத்தினால வந்து அனுபவிக்கிறோம். ஸோ இது வந்து சில நேரத்துல வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், இந்த 3மே. அப்போ இந்த 3 விதத்திலையும் நாம வந்து என்ன பண்றோம், இந்த 3 நிலைகள்லையும் நாம என்ன பண்றோம், ஆசையை அனுபவிக்கிறதுக்கு நாம கண்டினியூஸா வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்றுன்னு என்ன பண்றோம், கண்டினியூஸா நம்ம வந்து நம்ம ஆசையை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்.
ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இல்ல யாரோடையாவது பேசிட்டு இருக்கிறோம், இல்ல ஏதாவது ஒண்ண பார்க்கிறோம், இல்ல யாராவது ஏதாவது ஒண்ண யோசிச்சு ஏதாவது ஒரு காரியத்தை வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்படி 24 ஹவர்ஸ்ல நம்ம வந்து பயங்கர ஆக்டிவா என்ன பண்றோம், இந்த 3யும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த 3மே வந்து காமத்தினால கம்ப்ளீட்டா வந்து ஆக்குபை ஆயிருக்கு. அது வந்து ஏதோ ஒரு முறை நம்ம வந்து அத கிளீன் பண்ணிட்டோம், அப்ப திரும்ப அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிற மாரி கிடையாது. அதான் ஞானம் ஆவருத்திய தேகினம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன ஆகும், நம்ம கிளீன் பண்ணா திரும்பியும் வரும், வேற ஒண்ணு வரும். இது நமக்கே அனுபவம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இத தினமும் கிளீன் பண்ணணும். எப்படி வந்து ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில வந்து நீங்க ஒரு தடவை தொடச்சீங்கன்னா தூசி போயிரும். அப்ப திரும்பவும் வந்து என்ன ஆகும், அடுத்த நாளும் தூசி ஆகும். நம்மளுடைய வீடு இப்போ பொதுவா வந்து இந்தியால பார்த்தோம்னா, அந்த ரோடு மேல இருக்கிறவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து தூசி அடைஞ்சிருக்கும். ஏன்? ஏன்னா, ஆ அந்த ரோட்ல இருக்கக்கூடிய தூசி என்ன ஆகுது, தினமும் வந்து இதாயிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தினமும் கிளீன் பண்ணி முடியாது. அந்த அளவுக்கு வந்து தூசி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த 3 இடங்களும் வந்து என்ன ஆகுது, இந்த காமத்தினால தொடர்ந்து வந்து அது கலங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அத நாம என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும். இப்ப இந்த 3னால நம்ம பாதிப்படையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3லிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? எப்படி நம்மள வந்து காப்பாத்திக்கிறது? அப்படின்னு சொன்னா, இந்த 3 இடங்களையும் 3 விதத்துல நாம வந்து தூய்மைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிருஷ்ண உணர்வுல நமக்கு பிரபுபாதர் அதுக்கு ரொம்ப அற்புதமா வந்து ஒரு வழிய வந்து குடுத்திருக்கிறார். இந்த 3யும் நம்ம வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு. எப்படி? புலன்கள நாம வந்து எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறதுனால. சேவை செய்றது மூலமா. கோயில்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு சேவை. கோவில வந்து கிளீன் பண்ணலாம். இல்ல வந்துட்டு சமைக்கலாம். ஏதோ ஒண்ணு. வீட்லயும் அதே மாரி பகவானுக்காகன்னு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த புலன்கள அதோடைய சேவையில வந்து அவருடைய சேவையில நம்ம வந்து ஈடுபடுத்தலாம். ஆ இந்த மாதிரி என்ன ஆகும்? இந்த புலன்கள் வந்து தூய்மை அடையும். பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு சாதகனுக்கு இந்திரியங்கள தூய்மைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இந்திரியத்த தூய்மைப்படுத்துறதுக்கு அவன் வந்து கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடாம இந்த இந்திரியங்கள் என்ன ஆகாது? திருப்தி அடையாது, தூய்மை அடையாது. கண்ணு பௌதிகமான விஷயங்கள தான் எப்பயும் பார்க்குது. காது பௌதிகமான விஷயத்த தான் எப்பயும் கேட்குது. நாக்கு பௌதிகமான விஷயத்த தான் பேசுது. பௌதிகமான உணவ தான் சாப்பிடுது. இப்படி கன்டினியூஸா வந்து லௌகிகமான ஒரு விஷயத்தோடயே தொடர்புல இருக்கிறதுனால, அது என்ன கம்ப்ளீட்டா வந்து காமத்தினால அது வந்து ஆக்குபை ஆயிருக்கு. அத நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பகவானோட சேவையில இந்த இந்திரியங்கள வந்து ஈடுபடுத்தணும். அதுக்கப்புறமா மனசு. இந்த மனச நாம வந்து எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? அதுக்கு தான் ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகா மந்திர ஜெபம் நமக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மகா மந்திர ஜெபத்தின் மூலமா வந்து என்ன ஆகுது? இந்த மனசு லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுதல அது வந்து குறைக்குது. ம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரபுபாதர் இங்க இந்த ஸ்லோகத்த கூட அதான் கோட் பண்ணியிருக்கிறாரு. தேகத்தோட தொடர்புல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம நினைச்சு என்ன பண்றோம்? அத நாம வந்து அனுபவிக்கணும்னு நாம வந்து நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனசு. மனசு தான் வந்து என்ன பண்ணுது? அப்படி நம்மள வந்து அடையாளப்படுத்தி காமிக்குது. ம். ஸ்வதீக கலத்ராதி அப்படின்னா குழந்தைங்க, மனைவி இதெல்லாம் என்னை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மனசு நமக்கு அப்படி ஒரு அறியாமைய வந்து குடுக்குது. அதனால நாம என்ன பண்றோம்? அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிறோம். அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்காக நாம வந்து என்ன பண்றோம்? அன்லிமிட்டடான கஷ்டத்த நம்மளும் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி நாம என்ன பண்றோம்? மனசுனால வந்து ஆ களங்கம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த மனச அந்த லௌகிகமான விஷயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. மனசு நமக்கு வந்து வெளிப்படையா பார்க்கிறதுக்கு தெரியாது. ஆனாலும் வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்து மூலமா அத நம்ம தூய்மைப்படுத்த முடியும். இத யாரு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்த தொடர்ச்சியா வந்து ஜெபம் பண்றாங்களோ, அவங்களுக்கு பர்சனலாவே இந்த ஒரு அனுபவம் வந்து இருக்கும். ஆ முன்னாடிலாம் வந்து நெறைய நம்ம வந்து கோவப்படுவோம். இல்ல பயப்படுவோம்.
இல்ல பதட்டப்படுவோம். இதெல்லாம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிதானமா செயல்படுவோம். கோபம் வராது. பயம் இருக்காது. ஏன்னா பகவான் என் கூட இருக்கிறாருங்கிற தைரியம். அது மாரி. ஸோ இது பர்சனலான அனுபவம். கண்டிப்பா வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நாம வந்து என்ன சொல்றோம், தினமும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ மனசை தூய்மைப்படுத்துறதுக்கான வழி என்னன்னு பார்த்தோம். புத்தி எப்படி தூய்மைப்படுத்துறது? அது என்ன, மண்டையை ஓப்பன் பண்ணி பிரெயினை வெளியில எடுத்து வச்சு ஏதாவது உஜாலா போட்டு வந்து வாஷ் பண்ண முடியுமா அப்படின்னா, புத்தி இன்டெலிஜென்ட்னால அது வந்து களங்கம் அடைஞ்சிருக்கு. லௌகிகமான இன்டெலிஜென்ட்னால. நமக்கு 2 விதமான இன்டெலிஜென்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பௌதிகமானது, இன்னொன்னு வந்து ஆன்மீகமானது. ஸோ அந்த புத்தியை ஆன்மீகமான இன்டெலிஜென்ட்னால நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். எப்படி ஆன்மீகமான இன்டெலிஜென்ட்னால தூய்மைப்படுத்துறது? அதுக்கு தான் நமக்கு பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் இந்த மாதிரியான கிரந்தங்களை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த கிரந்தங்களை நம்ம வந்து படிக்கிறதுனாலையும், அதை படிச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதுனாலையும், அந்த புரிந்து கொண்ட விஷயத்த மற்றவர்கள் புரிந்து கொள்ற விதத்துல எடுத்து சொல்றதுக்கு முயற்சி செய்யறதன் மூலமாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த புத்தியை நம்மளால வந்து தூய்மைப்படுத்த முடியும். ஸோ இந்த 3 ப்ராசஸுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஷீல்டு, ஒரு கேடயம் மாதிரி, 3 லேயர் ஷீல்டு. இந்த ஷீல்டுனால நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாயையோடைய ஒரு அட்டாக்னால வந்து என்ன ஆக மாட்டோம், நாம வந்து பாதிக்கப்பட மாட்டோம். இந்த ஷீல்டு எப்பெல்லாம் வீக் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த மாயையோடைய அட்டாக் நம்மளை வந்து பாதிக்கும். இந்த 3 ஷீல்டு, இந்த 3 லேயர்னால இருக்கக்கூடிய இந்த ஷீல்டுல எந்த லேயர் வீக் ஆனாலும் மாயோடைய அட்டாக் வந்து என்ன ஆகும், நம்மளை வந்து பாதிக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த ஒரு ஷீல்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எப்பயும் நம்ம வந்து வச்சுக்கணும். அதனாலதான் ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஒரு நாள் ஜெபம் பண்ணல, ஒரு ஷீல்டு வீக் ஆயிரும். இல்ல ஒரு நாள் நான் சேவை பண்ணுவேன், இன்னொரு நாள் நான் சேவை பண்ண மாட்டேன், ஷீல்டுல ஒரு லேயர் வீக் ஆயிரும். இல்ல ஒரு நாள் நான் வந்து ப்ரோபதர் புக்ஸ் படிப்பேன், ஒரு நாள் புக்ஸ் படிக்க மாட்டேன், அந்த ஷீல்டு என்ன ஆயிரும், அந்த ஒரு லேயர் வீக் ஆயிரும். ஸோ அப்ப எப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஷீல்டுல ஏதாவது ஒரு லேயர் வந்து வீக் ஆகுதோ அப்ப நமக்கு வந்துட்டு நம்மளே அப்சர்வ் பண்ண முடியும், நாம அந்த மாயையுடைய ஒரு அட்டாக்குக்கு நம்ம வந்து ஆளாகிறோம் அப்படிங்கிறத நம்மளே வந்து லைவா வந்து பார்க்க முடியும். எப்பெல்லாம் வந்துட்டு புத்திக்கான அந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணலையோ, அந்த புத்தியை தூய்மைப்படுத்துறதுக்கு சாஸ்திர ஞானத்தை நம்ம எடுத்துக்கலையோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பௌதிகமா நம்மளை வந்து அடையாளப்படுத்திப்போம். பௌதிகமான விஷயத்துக்கு நம்ம வந்து ஆசைப்படுவோம். அதுக்கான பிளான் பண்ணுவோம். ஸோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தினமும் ஜெபம் பண்ணல, அதை முறைப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ்டா ஜெபம் பண்ணல, அப்போ மனசு என்ன பண்ணும், பௌதிகமான விஷயத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கும். அன்னைக்கு நீங்க வந்து கவனிக்கலாம், நிறைய உங்களுக்கு வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த ஒரு, நீங்க ஒரு நிதானமா இருக்கக்கூடியது வந்து அன்னைக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இல்லாம இருக்கும். அது மாதிரி இந்திரியங்கள் வந்து சேவையில ஈடுபடலை அப்படின்னு சொன்னா அந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும், லௌகிக்கமான விஷயத்துக்கு மேல அது வந்து அந்த ஆசையை வந்து அதிகரிக்கும். அது கேட்கும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்திரியம் வந்து என்ன பண்ணும், டிமாண்ட் பண்ணும். இப்படி இது நாமளே வந்து பிராக்டிக்கலா வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால இதுக்கு வேற ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பார்த்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நீங்க இப்படி வந்து வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இது நமக்கே தெரியும். அதனால தினமும் இந்த 3 ஷீல்டையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. அது நம்ம கையில தான் இருக்கு. பிரபுபாதர் போன ஸ்லோகத்துல பர்பட்ல சொன்ன மாதிரி, நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதுனால நாம தான் என்ன பண்ணணும், இந்த ஷீல்டை எவ்ரிடே அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த காமங்கிற இந்த ஒரு எதிரியுடைய ஒரு தாக்குதல் இருந்து நம்மளால வந்து தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு லேயர் வீக் ஆனா கூட வந்து என்ன ஆகும், அந்த அட்டாக் டைரக்டா வந்து நெஞ்சில் அடிக்கும். அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணரே பகவத்கீதையில வந்து சொல்லியிருக்காரு, தெய்வீக யசகுணமயி மமமாயா துரத்தியா, என்னுடைய மாயையை வந்து கடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு கிருஷ்ணரே வந்து சொல்லிட்டாரு. அப்ப அந்த மாயையை வந்து நம்ம கடக்கிறதுக்காக இந்த 3 லேயர் ஷீல்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணலாம், இந்த பௌதிகமான
ஒரு மாயையிலிருந்து நாம வந்து விடுபட முடியும். அப்போ நாம வந்து என்ன பண்ண முடியும், உண்மையிலே நாம யாரு அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க முடியும். இப்ப நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து கோட் பண்ண மாதிரி குணவே திரிதாதுகே, நம்ம வந்து முக்குணத்தினால ஆன இந்த 3 தாதுக்கள்னால ஆன இந்த தேகம் தான் எல்லாம்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். 3 தாதுக்கள்னா என்னது, வாதம் பித்தம் கபம், இதனால ஆன இந்த தேகத்தை தான் நாம வந்து என்ன நினைக்கிறோம், எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த தேக சம்பந்தத்தோட இருக்கிறது தான் நிஜம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த 3 லேயர் சீல்ட நம்ம வந்து ரொம்ப அதிகமா வந்து பலப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் இந்த காமம்ங்கிற அந்த எதிரிகிட்ட இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், நாம தப்பிக்க முடியும். அதுதான் இங்க பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்றாரு. ஓகே, காமம் எப்படி உருவாகுகின்றது, உருமாறுகின்றது, சொல்லுங்க பார்க்கலாம். ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகுது பிரபு காமம் வந்து. அது எப்படி வந்து மாறுது? பின்னாடி கோபமா உருவெடுக்குது. வெரி குட், வெரி குட். காமம் நம்மை இந்த ஜட உலகத்தோடு கட்டுப்பட செய்கின்றது என நீங்கள் எண்ணுகிறீர்களா? அதை வந்து ஆமா நிரூபிக்கணும். பிரபு, காரும் இடம் நல்லா யாவை, ஃபெவிகால் மாதிரி ஒட்ட காமத்தை வச்சிடுது கட்டுண்ட பிரபு. ஆத்மாவை எப்படி வசீகரிக்கின்றது? ஃபெவிகால் மாதிரி நல்லா ஒட்ட வச்சிடுது இந்த லவ், இந்த ஜட உலகத்தோட. காமம் உட்காரும் இடங்கள் யாவை நிரூபிக்கணும். நீங்க எப்படின்னு உதாரணம் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு புரியாது. காமம் உட்காரக்கூடிய இடங்கள் என்ன? அது வந்து மனம், புத்தி, புலன்கள், இதுலதான் உட்கார்ந்து இருக்கு பிரபு. அது எப்படி ஆத்மாவை வசீகரிக்குது? இந்த புலன்கள்ல அது உட்கார்றதுனால என்ன ஆகுதுன்னா, அத அதை ஒட்டியே தான் நம்ம போறோம். புலன்களை எங்க எங்க இழுத்துட்டு போகுதோ அந்த இன்பத்துக்காக, அங்க எல்லாம் அந்த புலன்கள் போறதுனால இந்த மனம் வந்து மனமும் அதோட சேர்ந்து போகுது பிரபு. இந்த ரெண்டும் சேர்ந்து, இது ரெண்டுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டானது தான் புத்தி. அந்த புத்தியும் அதுலயே உட்கார்றதுனால நம்ம வந்து திரும்பி திரும்பி பாவ செயல்கள் செஞ்சுக்கிட்டே போறோம். கடவுளை கம்ப்ளீட்டா மறந்து போயிடுறோம். அதனால இந்த உலகத்துல திரும்பி திரும்பி பிறக்க வேண்டியது இருக்கு. பிரபு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிரபு. என்ன தெரியுமா, இப்ப வந்து ஏகாதசி இன்னைக்கு இல்லையா? இப்போ வந்து எங்களுக்கு இங்க ஏகாதசி. சோ நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, கிரெயின்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும், நம்மளுக்கு சாஸ்திரப்படி நம்மளால. ஆனா நம்ம ஒரு சமைக்கிறோம், இல்ல ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் சைடு போறோம், இல்ல ஒரு ஒரு காஃபி, அந்த காஃபி இது கிட்ட போறோம். அந்த வாசனையில நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஆசை வருது இல்லையா? லைக் எல்லாம் ஜென்ரலா அந்த வாசனை தினம் நேத்து குடிச்சிருப்போம் காஃபின்னு வச்சுக்கோங்களேன். நேத்தி குடிச்சிருப்போம், நேத்திக்கு நல்லதா பிரெட் சாப்பிட்டிருப்போம், ஏதோ ஒரு இது பண்ணி இன்னைக்கு வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற போது அது பழக்கப்பட்டிருக்கு. அந்த புலன் அந்த என்ஜாய்மெண்ட்லயே பழக்கப்பட்டதுனால அந்த மனசு அது கொஞ்சம் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணி கொடுத்து நம்மள ஃபால் டவுன் பண்ண வச்சு அதுலயே நம்மள வந்து மூழ்கடிச்சு அப்புறம் நம்ம வந்து வி ஆர் சஃபரிங் த்ரூ த இது. நம்ம அதுவும் மனசே பண்றது, கில்ட் கொடுத்து இன்னைக்கு நீ சாப்பிட்டிருக்க கூடாதே அப்படின்னு புத்தி அப்புறமா சொல்லும். அதுக்கப்புறமா வந்து அது கேட்கும், ஓ அச்சிச்சோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படி. இது வந்து எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஹவு மனசு வந்து டெல்யூட் பண்ணி நம்மள வந்து இந்த மாதிரி தப்பான பாதையில இழுத்துன்னு போறதுக்கு கர்மாக்களை பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஒரு இதா இருக்கு. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. உங்களுடைய எக்ஸாம்பிள் நல்லா இருந்தது, ப்ராக்டிக்கலா. எஸ். பரம்பொருள், பருப்பொருள்னா மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். ஒருவன் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்கிறான்? ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டோட நாம வந்து நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம உறவினர்களை வச்சு நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம். நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தருடைய பையன் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம். எஸ், வெரி குட்.
அது மாதிரி நான் வந்து இந்த நாட்டுல பிறந்தவன், இந்த ஊர்ல பிறந்த எப்படி? ஆமா, நான் இந்த மாதிரி ஒரு உடம்பு, எனக்கு இப்படி ஒரு நல்ல தேகம் இருக்கு அப்படின்னு அதை வச்சு கொஞ்சம் ஒரு ப்ரௌட் ஆகிறது. எஸ், வெரி குட், கரெக்ட். இதனால் வரும் விளைவுகள் என்ன? என்ன பிரச்சனை வருது இதனால? இதனால என்ன பிரச்சனை? நம்ம அகைன் அண்ட் அகைன் we are coming back to the இதுதான், பாவத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு இதுலயே திரும்ப திரும்ப டெத் அண்ட் பர்த்னு இப்படியே இருந்துட்டு நம்ம மனசையும் புத்தியும் ஆத்மாவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மறுபடியும் ரஜோகுணத்திலேயே போய் நம்ம விழுந்துடுறோம். எஸ், வெரி குட், கரெக்ட். நாம் எப்போது நம்முடைய உண்மையான நிலை பற்றி அறிய முயல்வோம்? நம்முடைய உண்மையான நிலை என்ன? சொல்லுங்க. நம்ம எப்போ நம்மள அப்படி நினைக்கிறோம்னு கேட்டா, நமக்கு அதிகமான துன்பங்கள் வரும்போதும், நம்மளால வந்து ஒண்ணையும் செய்ய முடியாத போதும், அப்ப நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? எதனால இப்படி எதுவுமே நம்மளால முன்னேறி போக முடியல பக்தி பாதையில? இதெல்லாம் வந்து எதனால நடக்கிறது? ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரிலேட்டடா ஈக்குவலா நான் இல்ல. ஓகே, ஓகே, புரிஞ்சது பிரபு. 100% நீங்க சொன்ன பிலாசபி கரெக்ட் தான். பட் இந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம படிச்சதுல இருந்து நான் கேட்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். இந்திரியாணி மனோபுத்தி ரசிய அதிஷ்டானம். அதாவது நாம எப்போ இந்த மனசு, புலன்கள், புத்தி இதெல்லாம் வந்து நம்ம தூய்மைப்படுத்த முயற்சி பண்றோமோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய உண்மையான நிலை என்ன? நாம கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், கிருஷ்ணருடைய ஒரு சேவகன் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம வந்து படிச்சோம். முதல் ஸ்லோகத்துடைய பர்பட்ல பிரபுபாதர் சொல்லியிருந்தாரு, ஜீவாத்மா கிருஷ்ணருடைய ஒரு அம்சம். கிருஷ்ணர்கிட்ட எந்த அளவுக்கு ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்துடைய ஒரு சின்ன அம்சமா இந்த ஜீவாத்மா இருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா கிருஷ்ணரோட ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காம பௌதிகமான வஸ்துக்களோட ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைக்குது. ஸோ எப்போ இந்த புலன்களும் மனசும் புத்தியும் தூய்மை அடைகிறோ அப்போ அந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியும்? அதோடைய உண்மையான நிலையை உணர முடியும். ஓகே, ஸோ கடைசியில நாம் எந்த வழிமுறைகளில் காமம் உட்காரும் இடங்களை கடவுளின் சேவையில் திசை திருப்ப முடியும்? சொல்லுங்க. இப்ப நமக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிரபு. நம்ம வீட்டுல நிறைய ரோஸ் பூக்கிறது, நம்ம வீட்டுல நிறைய துளசி மத்தா வரானும் போது அந்த ரோஸை கொண்டு போய் நம்ம தலையில வச்சுக்கிறதோ இல்ல யாருக்காவது ஒரு பொக்கே மாதிரி கொடுக்கறதையோ விட்டுட்டு நம்ம அதை கிருஷ்ண சேவைக்கு யூஸ் படுத்திக்கணும். கிருஷ்ணா, இன்னைக்கு நான் உனக்கு வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பக்தி தொண்டுல நம்ம அதை ஓகே, அது ஒரு வழி. வேற என்ன? அப்புறம் வந்து மகாமந்திரம் ஜபிக்கணும் பிரபு, ஈடுபாடோட மனசை இங்கிட்ட அங்கிட்ட விடாம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும். அதே மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் வாசிக்கணும். இதை செய்யறதுனால நம்ம புத்தி சுத்தமாகும். வெரி குட். ஆனா பிரபு, நம்ம எது பண்ணினாலும் நம்ம வந்து அதை கிருஷ்ணருடைய சேவைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா பிரபு? இப்போ மகாமந்திரம் ஜபிச்சா கூட எனக்கு இந்த காரியம் வேணும், நான் அதனால ஜபிக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லையே பிரபு. எஸ், ஓகே தான். பட் அது ஜபம் பண்ணதான் இன்னும் வந்து அதுல வந்து தூய்மை அடையும். ஆரம்பத்துல அந்த ஒரு நிலைமைக்கு வர மாட்டாங்க. ஆமா பிரபு, இப்ப நம்ம நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல படிக்கிறோம், மாதுரிய காதம்பரத்துல படிக்கிறோம், மனம் புத்தி ஆத்மா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம், இந்திரியத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம், பாவா ஸ்டேஜுக்கு போகலாம், ருசி ஸ்டேஜுக்கு போகலான்னு. ஆனா இந்த ஆத்மாவையும் புத்தியையும் மனசையும் மனசை கட்டுப்படுத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு பிரபு. அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம ஜபம் பண்ணணும். ஆமா, புத்திய வந்து சாஸ்திரங்கள் படிச்சு அதை வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து பியூரிஃபை பண்ணணும். அப்ப புத்தி வந்து என்ன பண்ணும்? மனசுக்கு மேல புலன்களுக்கு மேல புத்தி தான் இருக்கு.
அந்த ஆமா. புத்தியை என்ன பண்ண முடியும், இதை நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து சொன்னோம், புத்தியை தூய்மைப்படுத்துறதுக்கு சாஸ்திர கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா பிரபு, தட் இஸ் ட்ரூ பிரபு. அது நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவா நமக்கு புத்தி இல்லை, எங்களுக்கு புத்தி இல்லைன்னும் போது ஒரு நல்ல அசோசியேஷன்ல போய் ஒரு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லைன்னா ஒரு சீனியர் டிவோட்டீஸ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய கேட்டாதான் பிரபு இந்த கலியுகத்துக்கு ஏதாவது கொஞ்சம் என்னால போக முடியும்னு தோன்றுது. எல்லாருக்கும் அதுதான் வழிமுறை. சாது சங்க சர்வ சாஸ்திரங்கள், சாது ம். சாது சங்கே சர்வ சித்திகள், லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்திகள். சரி ஸோ சரி. சாது சங்கத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா சாஸ்திர ஞானத்தையும் அடைய முடியும், எல்லா உயர்ந்த வெற்றியையும் நம்மளால அடைய முடியும். ஆமா பிரபு, இதுக்கெல்லாம் நம்ம நிச்சயமா இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம எராடிகேட் பண்ணிடணும். எஸ். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ம். கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துறது, மனசை நாமத்தை ஜெபம் பண்றதுல ஈடுபடுத்துறது, புத்தி ம். சாஸ்திர கல்வியை படிக்கிறதுலையும் பிரச்சாரம் பண்றதுலையும் பயன்படுத்துறது. தேங்க்யூ பிரபு. எஸ். ஏனியா ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக் நமக்கு வந்து புரிஞ்சுதா? வேற ஏதாவது இதுல இருந்து கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து போரிங்கா இருந்ததா? இல்ல பிரபு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது, போரிங்கெல்லாம் இல்லை. ஆனா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இத ஒரு நல்ல இதுல கொண்டு போறதுக்கு நமக்கு நிறைய கைடன்ஸும் சப்போர்ட்டும் தேவைப்படுறது பிரபு. எஸ், டெஃபினட்டா. ஹரே அதுக்கு கிருஷ்ணா. யா நீங்க சொல்றீங்க மைண்டை கொண்டு வரணும். ஆனா உண்மையில நாங்க எங்களோட ஹார்ட் தான் முக்கியம். எங்களோட ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதை எப்படி எங்களோட ஹார்ட்டை இன்வால்வ் பண்ண முடியும்? எங்களோட ஹார்ட்டை எப்படி மாற்ற முடியும்? இப்போ நாங்கள் யூஸ்வலா ஹார்ட் வந்து மெட்டீரியல் தான் வச்சிருக்குது, அதை இல்லாம பண்றதுக்கு ஆக்சுவலா மனசு இருக்கக்கூடிய இடமே எங்கன்னா ஹார்ட்ல தான். நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய ஹிருதயம் வந்து அது வந்து 4 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனசு அப்படிங்கிறது அந்த இதயத்துல தான் இருக்கு. அது வந்து 4 விதமா ஃபங்க்ஷன் பண்ணும். நம்ம மனசு அப்படிங்கிறது 4 விதமா ஃபங்க்ஷன் பண்ணும். அதுல வந்து சித்தம் அப்படிங்கிறது ஒண்ணு, நம்ம மனசுன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. இன்னும் 2 விதம் இருக்கு. சாரி, எனக்கு சடனா ரீகால் பண்ண முடியல. பட் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி 4 பார்ட்டா அது வந்து செயல்படுது. அது இருக்கக்கூடிய இடம் வந்து ஹிருதயம் தான். ஸோ அதனால நீங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து நீங்க கான்சியஸா நீங்க ஜபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆகும், அது நம்மளுடைய ஹிருதயத்தை தான் அது வந்து தூய்மைப்படுத்துது. மன தூய்மை அப்படிங்கிறது இதய தூய்மை தான். புரிஞ்சுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அதனாலதான் சிக்ஷாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொன்னாரு. அது இதயத்தை தூய்மைப்படுத்துறது தானே சொன்னாரு. எதை வச்சு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வச்சு தானே. எஸ் எஸ். யா, குட். நல்ல கேள்வி கேட்டீங்க. வெரி குட். எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. நிவான வணக்கம் பிரபு. சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஜெபம் பண்ண முன்னாடியை விட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்ப எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு இதுகள் தெரியுது. ஆனாலும் பிரபு இருந்துட்டேன் சில சமயங்கள்ல ஆம், ஒரு கோபம் வெளிப்பாடு வருது, ஒரு பொறுமையின்மை வருது. அது எதனால ஏன் வருது பிரபு? அப்படி இன்னும் சரியான நிலைக்கு வர இல்லை, அதனாலயா இல்ல எதனால பிரபு அப்படி? அதுதான் நான் வந்து சொன்னேன். நமக்கு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே. 3 லேயர் சீல்டு, இது ரொம்ப முக்கியம். நாம இதுதான் வந்து என்ன பண்ணிடுறோம், சில நேரத்துல அஜாக்கிரதையா வந்து ஏதாவது ஒரு லேயரை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு விட்டுறோம். ஒண்ணு சர்வீஸ் நல்லா பண்றத விட்டுறோம், இல்ல புக்கு படிக்கிறத ஏதோ ஒரு காரணத்தினால வேலை, ஏதோ ஒரு வீட்டு வேலை இல்லைன்னா ஆஃபீஸ் வேலை இப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுல வந்து என்ன பண்ணிடுறோம், அதை ஸ்கிப் பண்ணிடுறோம்.
இல்ல சாண்டிங் பண்றதுல என்ன ஆயிருது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நினைச்சு அதுல வந்து கோட்டை விட்டுறோம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல நாம என்ன பண்ணிடுறோம், இந்த ஷீல்டை, இந்த 3 லேயர் ஷீல்டை நம்ம ப்ராப்பரா வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது இல்லை. அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன ஆயிருது, மாயா நம்மளை அட்டாக் பண்ணிடுது. புரியுதா? ஆமா bro. ஏதோ ஒரு அதனால கட்டுதல் சில நேரம் வந்து தடுக்கும் போது கூட சில நேரம் அப்படி வந்துருது. அது ஒரு மாயதான். அதனால ஹரே தான் என்ன கிருஷ்ணா பண்ணணும், பிரபு. தொடர்ந்து வந்து நம்ம இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதையும் விடக்கூடாது, சேவை பண்றதையும் விடக்கூடாது, ஜபத்தையும் வந்து நல்லா பண்றதுக்கு எப்பயும் ஃபோக்கஸ்டா இருக்கணும். தினமும் அதுக்கான ஒரு எண்டோவர் வந்து இருக்கணும். சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு எனக்கு வந்து ஆன் த லைட்டர் நோட் என்ன தெரியுமாண்ணா, இப்ப கிருஷ்ணா வந்து சொல்றாருல்ல, இட்ஸ் ஆல் லஸ்ட் ஒன்லி அர்ஜுனான்னு. சொல்லுங்க, ஏதோ பேச அப்ப வந்தீங்க. வந்து நான் என்ன நினைக்கிறேன், இப்ப நம்ம யார் மேலயோ கோவப்பட்டாலோ இல்லையா, நம்மளுக்கு எரிச்சல் வந்தாலும் நம்ம சும்மாவாவது நம்மளுக்கு ஒண்ணுமே நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வரப்போறது கிடையாது, ரைட்? யாரோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்மளுக்கு ஒரு பர்சனோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஒரு மத்த புல்லனோட இப்ப நம்ம சூடோ இல்லைன்னா வந்து ஒரு கொசுக்கடியோ இல்லாட்டானா ஏதோ தான் நம்மளுக்கு கோபமோ இல்ல ஒரு கஷ்டமோ ஒரு மனசுக்கு அந்த அந்த டீரேஞ்ச் ஆறோம் இல்லையா, பேலன்ஸ். அப்ப வந்து கிருஷ்ணா வந்து இட்ஸ் ஆல் லஸ்ட் ஒன்லி அர்ஜுனா. அடுத்தவங்களோட இப்ப நம்ம ஒரு வேண்டாத தகாத காரியங்களை பண்ணணும்னா கூட நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணிருக்க மாட்டோம். இல்ல அத வந்து நம்ம ஒருத்தர் தப்பா பேசுறதோ இல்ல காசிப்பிங்கோ எதுவுமே நம்ம வந்து நம்மளா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்க மாட்டோம் இல்ல. இப்ப அவங்களோட லஸ்ட பத்தி பேசுறாரா, எதிராளியோட லஸ்ட பத்தி பேசுறாரா, இல்ல இவர் நம்ம லஸ்ட பத்தி பேசுறாரா பிரபு? இதுல என்ன டவுட், நம்மளை பத்தி தான், வேற இன்னொரு ஆளை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம்? கரெக்ட். ஆனா அது இப்ப அர்ஜுனனை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, அவன் வந்து சும்மா சாதாரணமா ஆச்சோ ஏன்டா நான் இவங்களோட எல்லாம் சண்டை போடணும், எனக்கு வந்து சண்டை போட பிடிக்கல, என்ன விட்டுங்கோ நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ஆனா எல்லாம் அர்ஜுனா எல்லாம் லஸ்ட் தான்டா, நீ சண்டை போட்டுனா எப்படி பிரபு இது நியாயமா இருக்கும்? இப்ப அவங்களோட லஸ்ட் தானே, இப்ப எதிராளியோட லஸ்ட் தானே. அவங்க வந்து ஒண்ணும் கொடுக்க கூடாது இவங்களுக்கு, இவங்களை வந்து அழிச்சு மண்ணோட மண்ணா சேர்த்துடணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன போது தானே கேக்குறான். சரி அப்படியே அவங்க பண்றாங்கன்னா தொலைஞ்சு போறேன்டா, என்ன விட்டுரு அப்படின்னு தானே கேக்குறாரு. எஸ், கரெக்டு தான். உங்க கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வந்து என்ன பிரச்சனைனா, இங்க நீங்க திரும்பவும் இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்திரியம், மனசு, புத்தி. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு உயர்ந்த சாதுவா இருக்கிறவர் வந்து அவர் வந்து இந்த இந்திரியத்தினால வந்து அஜிடேட் ஆக மாட்டார். ஆனா அர்ஜுனன் இப்போ வந்து ஒரு சத்திரியனா இருக்கிறான். அப்ப அந்த சத்திரியனுடைய இந்திரியங்கள் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது. அவனால வந்து என்ன பண்ண முடியாது, இமிடியட்டா போய் அமைதியா உட்காந்து அவனால தபஸ் பண்ண முடியாது. ஒரு சாதுவுடைய ஒரு வாழ்க்கையை அவனால வாழ முடியாது. அதனாலதான் கிருஷ்ணரை வந்து என்ன சொல்றாரு, உனக்கு இது கரெக்டான ஒரு வழி இல்ல, நீ என்ன பண்ணணும், அதே அந்த வேலைய நீ எனக்காக பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப என்ன ஆயிருது, உன்னுடைய இன்பத்துக்காகன்னு பண்ணாம அது என்னுடைய இன்பத்துக்குன்னு பண்றதுனால அதே செயல் வந்து என்ன ஆகுதுன்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ரொம்ப நல்லா சொன்னீங்க அதுதான் நான் பிரபு. கிளாஸ். கரெக்ட். அதாவது அவனுக்கு வந்து தன்னால முடியாத செயலை வந்து இப்ப இருக்கிற இந்த அவசர நிலைமையில இன்னைக்கு இருக்கிற மனோ நிலைமைக்கு அவன் வந்து என்ன பண்றான், நான் வந்து இல்ல என்ன விட்டுருங்க, ஆனா அவனால பண்ண முடியாதுங்கிறது கிருஷ்ணாக்கு தெரியுது. சோ கிருஷ்ணா வந்து அது உனக்கு சரியான பாதை கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிரபு. அப்புறமா இப்ப வந்து இன்னொன்னு வந்து ஒண்ணே ஒண்ணு நான் வந்து ஒண்ணு இது பண்ணணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணணும். என்னன்னா இப்போ நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி டாபிக் பேசும்போது நீங்க சாண்ட் பண்ணுங்க மனசு பியூரிஃபை ஆறுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப இப்ப புதுசா இப்போ நம்ம சாண்டிங் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த சாண்டிங்ல இன்னும் அந்த ஒரு டேஸ்டும் கிடைச்சிருக்காது. இன்னொன்னு அதோட பலன்களை பெருசா அந்த பெனிஃபிட்ஸ் அவ்வளவு ஒரு காமிங் அந்த இதை வந்து அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த டேஸ்ட் வர்றதுக்கு வந்து அவங்க அசோசியேஷனோட சேர்ந்து ஒரு அந்த சாண்டிங், அப்புறம் அது கொஞ்சம் ஒரு இமீடியட்டா இருக்கிற ஒரு சீனியர் மென்டரா எடுத்துக்கணும். ஒரு சீனியர் மென்டரா எடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சாண்டிங் வந்து ஒரு 4 ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா கூட டக்குன்னு அதை வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு இன்னைக்கு 4 ரவுண்டு,
அப்புறமா இப்ப நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம நினைக்கிறோம். இந்த வெயிட்ட நம்ம இந்த மந்த்துக்குள்ள, இந்த டேட்டுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு. அந்த மாரி சாண்டிங்கையும் வந்து அந்த டேட்டுக்குள்ள நான் இத்தன ரவுண்ட்ஸ் பண்ணுவேன். நான் இத்தன ரவுண்டா ஆக்குவேன் அப்படின்னு அது மாரி பண்ணிட்டு டெய்லி வந்து அந்த சாண்டிங்க அதுக்கப்புறமா நம்ம பிரபுபாத் சொல்ற மாரி சும்மா அந்த ரவுண்ட ஃபினிஷ் பண்ற மாரி சாண்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்ப்ஃபுல் பிரபு. இட் இஸ் ஒன்லி அழகா காமா அந்த ஒரு வார்த்தையும் காதுல கேட்டு கேட்டு நம்ம பண்றம்போது அது நிஜமாவே இந்த இப்ப ஹனின்னு சொன்னா ஸ்வீட் வராது. பட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்த சொல்லும்போது அந்த நாக்கு, அந்த மனசு அது எல்லாமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிற மாரி சாண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த குவாலிட்டியா சாண்ட் பண்ணும்போது, ஒரு ரவுண்ட் சாண்ட் பண்ணாலும் ஒழுங்கா அழகா பண்ணி 10 நிமிஷம் டைம் குடுத்து, இல்ல 6 நிமிஷம், 7 நிமிஷம் டைம் குடுத்து பண்ணி, அத கேட்டு பண்ணும்போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வர வர தான் அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கிறது. அப்பதான் வந்து இந்த மாரி நம்மளுக்கு ப்ரொவோக்கிங் சிச்சுவேஷன்ஸ் ஒரு விஷயத்துக்கு கப்புன்னு கோவம் வரணும். ரோட்ல ஒருத்தன் வண்டிய தப்பா ஓட்டிட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம வழியில வந்துட்டாலும் பக்குன்னு ஒரு கோவம். அதெல்லாம் போகும். ஓகே அவனுக்கு என்ன அவசரமோ, அந்த மாரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து அத புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. கரெக்ட்டா? எஸ், அல்டிமேட்டா அந்த ஜெபத்தோடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு வந்துட்டு அந்த தரம் என்னன்னு தெரியாது. அந்த தரத்தை எப்படி அடையிறதுங்கிறதும் வந்து அவங்களுக்கு தெரியாது. அது நீங்க 1000 மென்டர் வச்சு அவங்கள வந்துட்டு நீங்க மானிட்டர் பண்ணாலும், ட்ரெயின் பண்ணாலும் இட் வில் டேக் சம் டைம். ஆனா பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு புது பக்தர் அவருக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால, பகவான் சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகவான் வந்து குடுப்பாரு. ஆ ஆரம்ப காலங்கள்ல வந்து இது அனைத்து பக்தர்களுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கலாம். என்னன்னா, இந்த ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது, சில சில விஷயங்கள் ஏன்னா எப்பயுமே நம்ம மனசு ஒரு ஆசைகள நிறைந்திருது. நம்மளுடைய மனசு எப்பயுமே ஆசைகள் நிறைந்தது. அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஜெபம் பண்ணும்போது மனசுக்குள்ள இருக்கிறது என்ன ஆயிரும்? பகவானுக்கு தெரிஞ்சிரும். அதனால பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, சின்ன சின்ன விஷயங்கள அந்த சாதகனுக்கு வந்து ஆ நிறைவேத்தி என்ன பண்றாரு, அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து பகவானே வந்து இன்கிரீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அந்த பக்தனுக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ சில நேரத்துல அந்த சாதகன் வந்து என்ன பண்ணிக்கிறான், அவன் வந்து உணர்றான். எஸ், இதனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா 90% வந்து ரியலைஸ் பண்ணிருவாங்க. சிலர் ரொம்ப டல்லா இருக்கிறவங்கனால வந்துட்டு சாண்டிங் பண்ணதுனால எனக்கு வந்து ஒண்ணும் கிடைக்கல, இல்ல என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மாரி நேரத்துல கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் யார் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களே வந்து எடுத்து சொல்லலாம். "பாத்தியா, முன்னாடி நீ வந்தப்போ இப்படி இருந்த. இப்போ பாரு இப்படி இருக்க. இப்படிலாம் சேஞ்சஸ் உன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் இதனால நடக்குது." அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம், அத அந்த பக்தர் வந்து அவர அப்சர்வ் பண்ணக்கூடிய பக்தர் அவருக்கு எடுத்து சொல்லலாம். இல்ல தன்னுடைய ஒரு எக்ஸாம்பிள வந்து எடுத்து சொல்லும்போது, அத பார்க்குறப்ப அவருக்கு வந்து என்ன ஆகலாம், லைவா வந்து பார்க்கும்போதும் அந்த நபருக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்து வரலாம். ஸோ இந்த விதத்திலயும் வந்து என்ன ஆகுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து சீரியஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த 2 விதமுமே வந்து இருக்கு. இஸ் இட் ஓகே? தேங்க் யூ பிரபு. ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட். யாஹ்! ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இது வந்து தப்பான்னு தெரியல. என்ன தெரியுமா? இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு அப்புறமா வரவங்கள, இல்ல அ நம்மளோட சர்க்கிள்ல இருக்கிறவங்கள வந்து நம்மளோட புதுசா ஜாயின் பண்ணவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்ல முடியும். ரைட்? இந்த மாரி கொஞ்சம் நீங்க வந்து லைக் எப்படி வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்ல முடியும். சில பேர் வந்து ரொம்ப வருஷமா சாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிவோஷனல் சர்வீஸ்லயே இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பார்க்கும்போது, அவங்கள்ட்ட எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காத மாரி இருக்கே பிரபு. அது உண்மையா? இல்ல என்னோட கண்ணு தான் தப்பான அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டு இருக்கா? 2க்குமே வாய்ப்பு இருக்கு. அதாவது சேஞ்ச் ஆனத சில நேரத்துல நமக்கு பார்க்க முடியாமலும் இருக்கலாம். சில நேரத்துல அவங்க சேஞ்ச் ஆகாமலும் இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆ பக்தர் ஒருத்தர் வந்து பக்தி பண்ணிக்கிட்டும் இருப்பாரு. அதே நேரத்துல அவர் வந்து பக்தர்களுக்கு அபராதமும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாரி நபர்களும் நான் வந்து பார்த்துருக்கிறேன்.
என்னன்னா நிறைய வந்து ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதானே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்களே இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பக்தர்களை திருப்பி திருப்பி வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அதனால வந்து என்ன ஆகுது, அவர் பக்தர்களுக்கு திரும்ப திரும்ப அபராதம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கு வந்து பக்தியை விட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பக்தி பண்றாரு, ஆனாலும் பக்தர்களுக்குள்ள அவர் வந்து இந்த மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிறதுனால, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவர் வந்துட்டு அந்த அபராதத்தினால வந்து ஒரு ப்ராக்ரஸ் அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. இன்னும் சில பக்தர்கள் ரொம்ப ஹம்பிளானவங்க, அதை அவங்க வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ பிரபுபாதர்லாம் வந்து ஒரு சுத்த பக்தர். அவர் வந்து பல அற்புதமான என்ன சொல்றது, ஒரு அந்த உன்னதமான ஆன்மீக தளத்துல இருந்த ஒரு நபர். ஆனா நமக்கு வெளியில பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுதா? இல்ல. பிரபுபாத டிசைபிள்ஸ் வந்து திட்டுறாரு, கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி கேட்கிறாரு, புக் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி கேட்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான சுத்த பக்தர்கள் நம்ம வெளிப்படையா பார்த்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாமலும் இருக்கலாம். இஸ் இட் ஓகே? நல்லா இருந்தது ப்ரோ. கரெக்ட் தான். யா, நைஸ். யா, மனச வந்து ராக் மாதிரி இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளேவே வந்து வி ஷுட் செல்ஃபாவே நம்ம பிரயத்னப்பட்டு அந்த ராக் மாதிரி இருக்கிற மனசை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கிருஷ்ணாவோட கம்யூனிகேஷனுக்கு நம்ம அலோவ் பண்ணணும், அதை சாஃபன் பண்ண விடணும். இல்ல பிரபு, சில பேர் பண்றது வந்து அந்த ஓவரால் அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர்லயே வாயால டடன்னு சாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா கட கட கடன்னு ஒரு டிவோஷனல் சர்வீஸ்ல என்ன அதை பண்ணுறது. ஆனா உள்ளுக்குள்ள அது அந்த சீப்புன்னு ஆக விடாம அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டே எடுத்துக்காம பண்றபோது நான் நினைக்கிறேன் அவங்களால அது அந்த அளவுக்கு போக முடியல. அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஈஸியா நீங்க சொல்ற மாதிரி அதை டப்புன்னு வந்து வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி அதை தகர்த்துடுறது. ஏதோ ஒரு சின்ன ஒரு லேயர் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணாட்டியும் அது வந்து நம்மள ஏமாத்தி அது தகர்த்து அது அவங்களோட ஒரிஜினாலிட்டி டப்புன்னு வெளியில வந்துடுறது பிரபு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? தேங்க்யூ பிரபு. சாரி. கரெக்ட் தான். நம்ம தப்புலாம் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற யாருக்காவது எனி கொஸ்டின் கமெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மதர். பிரபு, இது வந்து இன்னைய கிளாஸ்ல இல்ல, இப்ப இன்னையில இருந்து எங்க பஞ்சகா ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப நம்ம இன்னைக்கு ஏகாதசியும் கூட, அப்ப நம்ம ஏகாதசி ஃபுட்டான இந்த கினுவாவை எடுத்துக்கலாமா, இல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரூட் ரூட்ஸ் அந்த மாதிரியே போயிடணுமா? இந்த பீஷ்ம பஞ்சக பிரதம் அப்படிங்கிறது 3 லெவல்ல இருக்கு. ஸோ நீங்க எந்த லெவலை ஃபாலோ பண்றீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை இன்னைக்கு சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் நீங்க வந்துட்டு 3rd லெவல் ஹவிஷி அன்னம் மட்டும் சாப்பிடுறதுன்னு இருக்கு. அந்த ஹவிஷி அன்னம் சாப்பிடுற மாதிரியான ஒரு விரதம் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது வேற. நீங்க வந்து ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அது மட்டும் தான் எடுத்துக்க முடியும், வேற எதுவும் எடுத்துக்க முடியாது. இந்த கின்வா எல்லாம் எடுத்துக்க கூடாது. எடுத்துக்க கூடாது. தேங்க்யூ. யாரு பீஷ்ம பஞ்சகம் எந்த ஸ்டாண்டர்ட்ல ஃபாலோ பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு நெர்ஜல் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு. அடுத்த நாள் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றீங்களோ அதை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு உத்தமமான ஒரு நிலை. அது முடியாதவங்க அட்லீஸ்ட் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து இருக்கலாம். அது முடியாதவங்க அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் அதை ஃபாலோ பண்ணலாம். ஈவன் வந்து ஹவிசியம் வந்து எடுத்துக்கிறவங்க கூட அது பெஸ்ட் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் முடியாது, எங்களுக்கு வந்துட்டு நாங்க புதுசா ட்ரை பண்றோம், இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க ஹவிஷ்யம் ஏகாதசி அன்னைக்கு ஹவிஷ்யம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது கிரைன்ஸ் ஆயிடும். அதனால வந்து கண்டிப்பா ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஓகே பிரபு, தேங்க் யூ so much பிரபு. தேங்க் யூ ஃபார் யுவர் क्वेश्चन. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல சந்தேகங்கள்? கிளாஸ் ரிலேட்டடா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற எந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க தயவு செஞ்சு. டவுட் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து
ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதையும் பண்ண முடியாது. டவுட் கிளியர் ஆனால் தான் நம்ம எதையுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். எனி கொஸ்டின்? I have Or question, Prabhu. Sorry. Go ahead. no, you go ahead. It's okay. Yeah, with respect to Tulsi Maharani, Prabhu, இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம அதுக்கு நிறைய டேஸ் இந்த டேஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, துவாதசி அன்னைக்கு நம்ம தொடலாமா? ஆக்சுவலாக ஏகாதசி அன்னைக்கு பறிக்கலாம், துவாதசி அன்னைக்கு தான் பறிக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹனியும் அப்படித்தான், ஏகாதசி அன்னைக்கு யூஸ் பண்ணலாம், துவாதசிக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி காலத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஏகாதசிக்கும் தொடக்கூடாது, துவாதசிக்கும் தொடக்கூடாது. அதே மாதிரில வந்து இந்த துளசி மகாராணியும் ஒரு இந்த டவுட் வந்தது. சம்டைம்ஸ் உங்களுக்கு லோக்கல் டெம்பிள்ல ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க சொல்றாங்கன்னா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க தேங்க்யூ அவங்களுடைய ப்ரோ. அதுக்குள்ள நான் வந்து எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பல. இல்ல இந்த கோவில் இங்க இந்த அத்தாரிட்டிஸ்ல சொல்ல, ஜெனரலா இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா இந்த இதுல வந்து பெரிய ஓவரால் குளோபல் ஃபேமிலியில பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் மாத்தி சில பேர் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, சில சமயம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ ஏகாதசிக்கு வந்து துளசி பறிக்கலாம் நம்ம, ரைட்? ஏகாதசி அன்னைக்கு நீங்க வந்து கிருஷ்ணருக்கு நீங்க துளசி அர்ப்பணிக்கணும்ல, யா பறிக்கலன்னா எப்படி அர்ப்பணிப்பீங்க? ரைட். தேங்க்யூ பிரபு. வேற யாருக்கு? நான் கேட்க யோசிச்சது வந்து சரண்டர். லெட்ஸ் சே அர்ஜுனனுக்கு இயலாது, அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ஓகே யூ ஆர் டூயிங் மை ஜாப், எல்லாத்தையும் மண்ணில் விட்டுட்டு அலுவல பேருண்டு. சரண்டரிங் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே நேரம் காமம், இந்திரியம், அந்த ஸ்டிமுலாய் whatever, all those things, human பிறந்தா not higher being but regular, I guess, or moderate. They really, I don't know, it's easier to ஆடுற மாடத்தை ஆடி கறக்கிறது, பாடுற மாட பாடி கறக்குற மாதிரி அதிண்ட வழியிலேயே அதோடு முரண்டு பிடிக்காம ஒரு சாதுவாகி சமாதானமாகி அந்த அப்ரோச் வந்து ஈஸியர் மாதிரி பட்டுது. அப்ப ஒன்றில் முழுப்பழியே ஓகே தட்ஸ் யூ மேன் என்று போட்டு போறது, அல்லது ஓகே இயலக்கூடிய அளவுக்கு இப்படி இதாக போறது, என்னன்னு சொல்றது, அக்கமடேட் பண்ணி என்று ஆக அந்த நெகட்டிவ் இதுகள் இல்லாம அதே டிஃப்ரெண்ட். அது எனிவேஸ் நான் வேற எதுவாக கேட்குறேன் போலோட. இல்லை எனக்கு புரிஞ்சது நீங்க என்ன கேட்க வரீங்கிறது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு நல்ல கேள்வி கேட்கறதா நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நான் பேசுனது வரைக்கும் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் வந்து நான் பேசுறது எல்லாமே வந்து ஒரு சாது லைஃப் ஸ்டைலா இருக்கு. இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க வந்து எங்களை கொண்டு போறீங்க. அதை அப்படி பண்ணாம நேச்சுரலா வந்து எங்களை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. கரெக்டு தான். ஆக்சுவலி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க எதுவுமே வந்து ஃபோர்ஸ் இல்லை, எந்த ஹாப்பினஸையும் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணல. என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றோம், பௌதிகமான எந்த ஒரு வஸ்துவும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு கர்மாவை கொடுக்குதுன்னு சொல்றோம். பட் நம்ம அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. என்ன பண்றோம், அதை கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ சாப்பிட்றதுக்கு லிமிட்டேஷன் அங்க வந்து எதுவும் தடை இல்லையே. அதை என்ன சொல்றோம், கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றோம். தட்ஸ் இட். அப்போ புலன்கள் ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆகுது, தூய்மை அடையுது. அது மாதிரி மனசு எப்போ ஏதேதோ நினைச்சு வந்து கற்பனை பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, நம்மளை அது வந்து டயர்டு பண்ணிடுது. லிட்டரலா சொல்லணும்னா இல்லையா, மனசுல பல விதமான சிந்தனைகள் வந்து என்ன பண்ணிடுது, நம்மளை வந்து டயர்டு பண்ணிடுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு என்ன சொல்றோம், பகவானை பத்தி நினைங்க, பகவானுடைய கதைகளை ஸ்மரணம் பண்ணுங்க. கோவிலில் பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்மரணம் பண்ண ட்ரை பண்ணுங்க. பகவானுடைய நாமத்தை மனசுக்குள்ள சொல்ல ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதானே. மனசு எப்படின்னாலும் என்ன பண்ணுது, ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு, சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இது பண்ணியா, அது பண்ணியா, இது முடிஞ்சதா, அது முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சொல்றோம். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டவுட்டைல் அப்படிம்பாங்க. அதாவது
திருப்பி பண்றது. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் அப்படியே அதை வந்து கிருஷ்ணரோட தொடர்பு படுத்திக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புக் ரீடிங் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஹேபிட் இருக்கு, நல்லா வந்து புக் படிக்கிறாங்க, படிச்சுதான் நல்லா பெரிய வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த புக் ரீடிங்கிறத வந்து என்ன பண்ணுங்க, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க உபயோகம் பண்ணுங்க, அவ்வளவுதானே. பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், கிருஷ்ணரை பத்தி பேசுங்க. இஸ் இட் ஓகே? ஓகே, யா. ஸோ ப்ரிட்டி மச் என்னன்னு சொன்னால், யா, எல்லாத்தையும் சரணடைகிறன்ற விட சமர்ப்பிக்கிற மாதிரி கொண்டு வரீங்க, ரைட்? ஸோ சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன். சேம் சேம் ஆக்டிவிட்டிய கொஞ்சம் அதோடைய நேச்சரை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். யா, ஓகே. ஸோ அந்த கர்மாவோ இதுவோ உங்களை பாதிக்காதுன்ற மாதிரி. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் மீ. ஓகே, தேங்க்ஸ். வந்து ஓப்பனா வந்து தைரியமா கேள்வி கேட்டீங்க. சந்தோஷம். ஆக்சுவலா கிருஷ்ண கான்சியஸ்ல நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம வந்து என்ஜாய் பண்ண தான் செய்யறோம். நிஜமா வந்துட்டு லாஸ் அப்படிங்கிறது இல்லை. லாஸ் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலனா, மனசு வந்து என்ன பண்ணும், அது எப்பவுமே வந்துட்டு கிடைக்காத ஒண்ணு இல்லைன்னா வேண்டாத ஒண்ணுக்கு தான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் கேட்டு அடம்பிடிப்பாங்க. அது மாதிரிதான் மனசு. ஸோ அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஏதோ நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ பக்தி அப்படின்னா இப்படி ஃபோர்ஸ் பண்ணி வரணுமா, அது வந்து நேச்சுரலா வரணுமே அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஏன் நீங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்றீங்க, நேச்சுரலா வர வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் பல விஷயத்துல அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, ஆனா சரியா படிக்க மாட்டேங்குது. படிக்காம என்ன பண்ணேன், குழந்தை எப்பயுமே வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த குழந்தைய வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு நேச்சுரலா படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி விடுவாங்களா, இல்ல 2 போட்டு போட்டு வந்து குழந்தைய உட்கார வச்சு படிக்க வைப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் யாராவது சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில இந்த நாட்டில் இருக்க ஃபோர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் பிறந்த ஓகே. நாட்டில் என்று சொன்னால் ஒரு அப்பு வச்சு விட ஈஸியாக போகும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் நாங்கள் இங்கே யோசிக்கணும். அப்படி இல்லாட்டினா கூட இப்போ குழந்தைகிட்ட சில நல்ல ஹேபிட் இல்லை, அந்த ஹேபிட் நேச்சுரலாவே அந்த குழந்தை வளர்த்துக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா, இல்ல கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரலா அந்த ஹேபிட் வரணும்னு சொல்லுமா, இல்ல அது வந்து கூப்பிட்டு பனிஷ் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுமா? யூஸ்வலி பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு இன்னேட் இது இருக்கும் பிள்ளைகளை நல்லா கொண்டாடுறதுக்கு. கவர்மெண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிவ் ஆக்டர், ஐ கெஸ், நாட். இல்ல அது வந்து குழந்தை வந்து ரூலை மீறி வந்து நடக்குது, அது வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள திருத்துறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குது இல்லையா? ஆமா பிரபு, கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா வந்து நம்ம டப்புன்னு அது ஓடி பிடிச்சு எங்கேயும் எந்த ஊர்லயுமே போலீஸ் 4 பக்கமும் ஒரு போலீஸ் போகாது பிரபு. இங்க 4 வண்டி போகும். கடகடக்கு போய் அவன் எங்க இருக்கான்னு சுத்தி அடிச்சு அவனை பிடிச்சு உள்ள போட்டு அவனுக்கு வந்து ஹேண்ட் கஃப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் அவனை அதை கத்துக்கிறதுக்கு அவனை செல்ல போட்டு பண்ண வேண்டியதெல்லாம் they will do it. லைக் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் இது இருக்கும். சில்ட்ரனை பொறுத்த மட்டும் ஸ்கூல்ல என்னன்னா இங்க வந்து இங்கேயும் பண்றாங்க. பட் திஸ் இஸ் ரிவார்ட் சிஸ்டம். இப்ப நம்ம ஊர்ல நம்ம பேக் ஹோம் வந்து குழந்தை படிக்கலைன்னா அம்மா வந்து இங்க அடிக்க கூடாது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிரபு நீ வந்து குழந்தைய ஃபாஸ்டர் பண்ண அப்படி நிறைய ரொம்ப ஜார்கன்ஸ் இருக்கு. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து எப்படி குழந்தைங்களை பெட்டரா பண்ணுவாங்கன்னா ரிவார்ட் சிஸ்டம், பாயிண்ட்ஸ், ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்டார்ஸ். அப்போ குழந்தை வந்து கடகடன்னு ஆசையா பண்ணும். டீச்சர் வந்து எனக்கு ஸ்டார் கொடுப்பா. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து பக்ஸ் மணி வந்து கொடுக்குற மாதிரி சும்மா கூப்பான்ஸ் மாதிரி பண்ணிப்பாங்க. ப்ரோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஒவ்வொரு டீச்சரும். அதுவும் இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அவங்களே வந்து கூப்பான்ஸ் பண்ணிட்டு நீ ஏன் உன்னோட சாமான வாங்கிக்கலாம், உன்னோட டேபிள நீ ஓன் பண்ணலாம், அப்படி இப்படிலாம் என்னதோ. அவங்க என்ன பண்றது, அடிக்க முடியாது இல்லையா, கார்பரல் வந்து இந்த மாதிரி கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து they do through reward system.
ஓகே, நோ ப்ராப்ளம். எனிஹவ் அவங்க வந்து அல்டிமேட்டா வந்து என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அந்த பாதைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க இல்லையா? அதனால இங்க எதுவுமே வந்து நேச்சுரலா அது வரணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நேச்சுரலா நமக்கு எப்பயுமே தப்பான விஷயத்துக்கு மேலதான் இன்ட்ரெஸ்டே வந்து இருக்கும். அப்போ அதை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, சில நேரத்துல அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம். அதனால அது வந்து தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இது ஓகேவா? ஃபோர்ஸ் பண்ணணும் விதவுட் க்ராசிங் whatever the guidelines, I guess. அதாவது இன்டென்ட் இருக்கணும். எஸ், அந்த இன்டென்ஷனை எப்படி கரி அவுட் பண்ண போறோம்ன்றது தான். the way East and West have different philosophies or approaches. But intention both சிஸ்டர்லேயும் இருக்கும் கட்டாயம். ஆமா, எஸ், அதுதான் சொல்றேன் நான். நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் அதை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அது நேச்சுரலா வரணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் ரியாலிட்டியில வந்து எதுவுமே நமக்கு நேச்சுரலா பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால அதை அந்த ஒரு ரெகுலேட்டடான ஒரு லைஃபுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பல விதத்துல வந்து முயற்சி பண்ண தான் செய்யறோம். ஓகே, ஓ 8 ஆயிடுச்சா? ஓகே, படிங்க ஃபேக்ட், இதை வந்து முடிச்சிடலாம். ஸ்ரீ ராமா அம்புதான். யாராவது? ஹரே கிருஷ்ணா. ம் ஸ்ரீ ஸ்ரீ நாமமிருத்தம். ம். காமமும் பேராசையும் நிறைந்த இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமெனில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் காமத்தாலும் லோபத்தாலும் சூழ்கின்றது. லோபம் என்றால் பேராசை. உலக மக்களுக்கு போதுமான அளவு காமமோ பணமோ கிடைப்பதில்லை. இந்த காரணத்தால் அவர்களுடைய இருதயம் அசுத்தம் நிறைந்ததாக உள்ளது. அதை நாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெயிப்பதாலும் கேட்பதாலும் பாடுவதாலும் தூய்மைப்படுத்த இயலும். இந்த மனித பிறவியே அனர்த்தங்களில் நின்றும் தேவையற்ற விஷயங்களிலிருந்தும் விடுபடவே எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த புனிதமாக்கும் அறிவியல் முறை எந்த கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்படுகின்றது. இதை கற்பிக்கும் ஒரே ஒரு ஸ்தாபனம் கிருஷ்ண உணர்வு சமூகமாகும். கிருஷ்ணரும் இதயத்தில் இருக்கின்றார், அசுத்தமும் இதயத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணர் அவற்றை தூய்மைப்படுத்த உதவி புரிவார். நஸ்த பிரசேஷு அக்ரதேசு நித்தியம் பகவத் சேவையா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 2 டெக்ஸ்ட் 18. நாம் கண்டிப்பாக அனுதினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிக்கவும் வேண்டும். இந்த இரு வழிமுறைகளே சைத்தன்ய மகாபிரபுவால் புரிந்துரைக்கப்பட்டவைகள். பகவான் கபிலருடைய போதனைகள். தேவகுத்தியின் மகன், அத்தியாயம் 9 பதம் 16. எஸ், தேங்க்யூ. எஸ், என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஹிருதயம் எல்லாமே வந்து காமத்தால் நிறைஞ்சிருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த காமத்தை நம்ம வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அதுதான் இங்க இன்னொரு பிரச்சனை. அதனால வந்து என்ன ஆகுது, அந்த காமத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல விதங்கள்ல நம்ம வந்து முயற்சி செய்யறோம். அதுதான் லோபம். அதாவது அது பேராசை. என்னன்னா எனக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, இருந்தா கூட எனக்கு அது வேணும், அதை அடையணும்னு நினைக்கிறது. அதனால என்ன ஆகுது, நிறைய பாவச்செயல்கள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பிறப்பிலேயே வந்து ரொம்ப ஏழையா இருக்கலாம். அவர் வந்து பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு. பணக்காரன் ஆகிறதுக்கு வழி இல்லை. உடனே என்ன பண்ணணும், எங்கேயோ கவர்மெண்ட் மியூசியம்ல அந்த காலத்து ராஜா உபயோகம் பண்ண கிரீடம், நகைகள் அதெல்லாம் என்ன பண்ணிடணும், திருடிடணும். இல்லையா? ரீசெண்டா பிரான்ஸ்ல தான் நடந்துச்சு. நெப்போலியனோட இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. அது எதனால? பேராசை. அது ரியலா வந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த ஒரு தகுதி இல்லை. ஆனாலும் வந்து என்ன வேணும், எனக்கு அதை அடையணும்.
அந்த அந்த காமம் நிறைவேற முடியாத அந்த காமத்தினால, அது பேராசையான ஒரு காமத்தினால என்ன ஆகுது? தவறான செயல்கள் வந்து நடக்குது. பாவம் செய்யறதுக்கு நம்ம தூண்டப்படுறோம். ஸோ அதனால நம்மளுடைய உண்மையான அந்த தகுதி என்ன, நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ நாம நம்மளுடைய அந்த ரியாலிட்டி, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நாம வந்து என்ன பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பேராசைப்பட மாட்டோம். ஓகே, இதுதான் என்னுடைய தகுதி, இதுக்கு ஏற்ற மாதிரி என் லைஃப் இருக்கணும், இதுக்கு தான் நான் ஆசைப்படணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதை புரிஞ்சுக்கிடாத பட்சத்துல இப்படி பேராசைப்பட்டு என்ன பண்ணுவோம், அந்த நிறைவேற்ற முடியாத அந்த காமத்தினால நாம பாவ செயல்கள்ல வந்து ஈடுபடுவோம். ஸோ இந்த பேராசை இது எங்க இருந்து வருது? இதயத்துல இருந்து வருது. அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு மனசையும் அது மாதிரி புத்தியையும் சரி பண்ணணும். அதுக்கு தான் இங்க பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்த அட்வைஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்றது நித்தியம் பாகவத சேவையா, பாகவதத்தை தினமும் படிக்கிறது கேட்கறது. ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஹிருதயத்துல வந்து படிந்திருக்கக்கூடிய இந்த காமம், கோபம், பேராசை இந்த மாதிரியான அழுக்குகள்ல இருந்து என்ன பண்ண முடியும், நாம விடுபட முடியும். ஓகே, பிரச்சாரமே சார் படிங்க யாராவது. ஹரே ஒரு கிருஷ்ணா வைஷ்ணவ பிரபு. ஒரு பிரச்சாரமே சாரம். ஒரு வைஷ்ணவர் பாவமுள்ள துன்பப்படுகின்ற ஆத்மாவிடம் கருணை காட்டுகிறார். இந்த ஜட உலகில் நரகம் போன்ற வாழ்க்கையை அனுபவிக்கும் பாவப்பட்ட மனிதர்களிடம் மிகவும் கருணையுடன் இருக்கும் வைஷ்ணவர்களில் பிரகலாத மகாராஜரே மிகச் சிறந்த உதாரணம் ஆவார். எனவேதான் கிருஷ்ணர் பரத் துக்க துக்கி பொருங்க பிரபு கிருபாம் பூதி தெரியுது பிரபு, கிருபாம் பூதி என அறியப்படுகிறார். அல்லது கிருஷ்ணர் துன்பப்படும் மற்றவர்கள் மீது கருணை கொள்பவர் மற்றும் கருணை கடலும் ஆவார். பிரகலாத மகாராஜரை போன்ற தூய பக்தர்கள் இந்த பாவப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்க முழுமையான கருணையுடன் இந்த ஜட உலகிற்கு வருகிறார்கள். அவர்கள் பல வகையான சோதனைகளையும் பெரும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டும் கடந்து கொண்டும் இருக்கின்றனர். ஏனெனில் இது மற்றொரு வைஷ்ணவருடைய தகுதியாகும். அவர்களே இந்த பாவப்பட்ட மனிதர்களை இந்த கட்டுண்ட நரகம் போன்ற ஜட உலகத்தில் இருந்து விடுவிக்க முயற்சிக்கின்றனர். வைஷ்ணவர்கள் கீழ்வரும் ஜபத்தை துதிக்கின்றனர். பாஞ்சா கல்பதருப்யர்ஷ கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. நிலையிழந்த ஆத்மாக்களிடம் தயை நிறைந்தவர்களும் கற்பக மரங்களை போன்றவர்களும் எல்லோரின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவர்களுமான பிரபுவின் வைஷ்ணவ பக்தர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதே வைஷ்ணவர்களின் முதன்மையான அக்கறையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 4:21-47. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பௌதிக உலகத்துல இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள்னால அந்த ஒரு பேராசையோட பலவிதமான தகாத காரியங்கள்ல வந்து ஈடுபட்டு இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சுத்த பக்தர் தூய வைஷ்ணவர் என்ன பண்றாரு, அந்த கட்டுண்ட ஜீவாத்மா படக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்து அதை அவர் வந்து பொறுத்துக்க முடியாம அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு நன்மையை வந்து ஏற்படுத்தணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து கஷ்டத்தை வந்து ஏத்துக்கிறார். அதனால இந்த வைஷ்ணவர்களுடைய ஒரு கருணை அப்படிங்கிறது பகவானுடைய கருணைக்கும் மேலானது.
பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, மிகவும் வந்து கஷ்டப்பட்டார். டெல்லியில கால் கடுக்க வந்து நடந்தார், மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்தார், யாரு என்னன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம கிடந்தார். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டார். கப்பல்ல வரும்போது 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது, அதையும் பொறுத்துக்கிட்டாரு. அவர் அமெரிக்கா வந்தப்போ தங்க இடம் இல்லை, பொறுத்துக்கிட்டாரு. அவருடைய டைப்ரைட்டரை திருடுனாங்க, பொறுத்துக்கிட்டாரு. அவர் தங்கியிருந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு நல்ல வசதி இல்லை, எல்லாம் வந்து கலீச்சா இருந்துச்சு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு மேல இருந்த கருணை. இப்படி வந்து லௌகிகமான ஒரு புலனின்பத்துல வந்து மயங்கி இதுதான் உத்தமமானதுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, நிஜமா வந்து கிருஷ்ணரை மறந்து இவங்க துயரப்படுறாங்கிறத வந்து பிரபுபாதனாலதான் பார்க்க முடிஞ்சது. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்தா அப்படியே வந்து ரொம்ப அட்மைரிங்கா இருக்கும், இப்படிதான்ப்பா வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வைஷ்ணவர்களுக்கு தான் அவங்க கிருஷ்ணரை மறந்து துன்பப்படுறாங்கிறத வந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்த மறதியினால இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து இவங்க இங்க வந்து இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமையில வந்து கஷ்டப்படுவாங்க, அப்படி வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து நினைப்பார். அப்படி ஒவ்வொரு வைஷ்ணவனும் நினைக்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு எதிர்பார்க்கிறார். இந்த கிருஷ்ண பக்தியை வந்து தெரிந்த ஒவ்வொரு வைஷ்ணவனும் என்ன பண்ணணும், மற்ற கஷ்டப்படக்கூடிய நபர்களை பார்த்து, ஏன்னா இந்த உலகத்துல கஷ்டப்படாத நபர்னு யாருமே கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. யாருனாலும் சரி நீங்க கேட்டு பாருங்க, கஷ்டம் இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு நபர் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நாம அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். என்ன, இந்த கிருஷ்ண உணர்வை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து ரஷ்யால ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை வந்து அவங்க சந்திச்சாங்க, எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு வந்து அவங்க ஆளானாங்க. ஆனா அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பொறுத்துக்கிட்டாங்க. எதனால, இந்த கிருஷ்ண பக்தி இங்கே இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த வைஷ்ணவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கருணை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அந்த கருணையினாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சு நாம வந்து ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாமளும் என்ன பண்ணணும், நம்மளும் அதே கருணையோட மற்றவங்களுக்கு இது வந்து கிடைக்கிறதுக்கு நாமளும் வந்து முயற்சி செய்யணும். அப்பதான் நமக்கு அவங்க கொடுத்த கருணைக்கு நம்ம வந்து ஒரு நன்றி விசுவாசமா நம்ம நடந்துக்கிறோம்னு அர்த்தம். அதனால ஒவ்வொருத்தவங்களும் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார், இந்தியால பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், இந்தியா அப்படின்னு சொன்னா இந்த கிருஷ்ண பக்தி, ஓகே, பாரத தேசத்துல கிருஷ்ண பக்தியை தெரிந்த ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய குருவாகணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கிருஷ்ண பக்தியை தெரிந்து கொண்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும், நம்மளும் நல்லா வந்து பக்தி பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த பக்தியை வந்து கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் என்னுடைய இந்த பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ பிரபுபாதர் சந்தோஷப்பட்டா கிருஷ்ணரும் சந்தோஷப்படுவார். கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சா சந்தோஷப்பட்டா நாமும் திருப்தி ஆகலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள் ஃபைனலா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ். நீங்க கிளாஸோட பிகினிங்ல மென்ஷன் பண்ணீங்க விலங்குகளுக்கு கர்மா கிடையாதுன்னு. அது எப்படி பிரபு? ஏன்னா விலங்குகளுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கிடையாது, இது சரி தப்புன்னு. ஆல்ரெடி வந்து அவங்க அந்த தேகத்துல இருக்கிறதே வந்து ஒரு கர்மாவை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த விலங்கு தேகத்துல செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு தனிப்பட்ட ஒரு கர்மா அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த பிறவிக்கு அப்புறமா இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினைக்காக அவங்க அடுத்து எந்த தேகத்துக்கு போவாங்களோ அந்த தேகத்துக்கு போவாங்க. சரி, இப்ப அப்படி பார்க்கும்போது பிரபு, நீங்க சொல்றீங்க அனிமல்ஸ்க்கு வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இல்ல, அதனால கர்மா கிடையாதுன்னு. இப்ப மனுஷாலே வந்து நிறைய பேர் வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இல்ல, நான் ஒரு டிசீஸ்னால லைக் சப்போஸ் லைக் மென்டல் இஷ்யூ, டிமென்ஷியா இல்ல அல்சைமர், அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. அப்ப அவங்க பண்ற அந்த கர்மா ஏதாவது பாவத்துக்கு அவங்களுக்கு கர்மா உண்டாக்குறோம். இப்போ
இப்போ மனுஷர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது யாருக்கு வந்து வரும்னா அவங்கள வந்து யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கர்மா வரும். அவங்கள வந்து யாரு டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு. எஸ், ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு இல்லையா, ஆமா. அவங்க என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அந்த தப்பு பண்ண விடாம தடுக்க வேண்டியது இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப பிரபு, இப்ப இங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட், டிமென்ஷியா பேஷண்ட், அல்சைமர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் அண்டர் கான் த்ரூ தி ட்ரீட்மெண்ட். அப்படி போகும்போது கூட அந்த கேர்டேக்கரோ இல்ல அவங்கள பாதுகாத்துக்கிற டாக்டரோ நர்சஸோ 24/7 அவங்களையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன் ஆர் தி அதர் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுறது, டிஃபிகல்ட் ஆயிடுறது. அப்ப அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அது அந்த கேர்டேக்கர் தான் போய் சேருமா பிரபு அந்த கர்மா? அஃப்கோர்ஸ் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொருத்தர் யாருக்காவது வந்து கரெக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் போயிருக்கணும் இல்லையா. ஆமா. அதை பண்ணாம போயிருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தானே அது. ஆனா என்னதான் நம்ம பாதுகாத்தாலும் பிரபு ஒன் ஆர் தி அதர் டைம் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க பிரபு இந்த பேஷண்ட்ஸ். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இப்ப பாதுகாத்துக்கிறது இப்ப கேர்டேக்கர் வந்து இப்ப இங்கெல்லாம் வந்து டைம் கன்சம்ஷன் பிரபு, ரொம்ப லைக் ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது என்ன பிரபு பண்றது? சைக்காட்ரிஸ்டே இன்னொரு சைக்காட்ரிஸ்ட போக வேண்டிய நிலைமை இருக்கா ஸ்ட்ரெஸ்னால? இப்ப இந்த நாட்டோட நிலைமை அப்படிதான் பிரபு இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் வர்றது, ஒரு நாளைக்கு ஒரு ஜாப் இது வர்றது, ஸ்கேர்சிட்டி, அப்புறமா வந்து ரிசெஷன், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அவங்க வேலையே ஒழுங்கா பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துடுறது. ஸோ அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஓகே பிரபு, இப்ப புரிஞ்சது பிரபு. ஓகே, இந்த ஆன்சர் ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா கேட்டல். பிரபு வந்து பாவம் நல்லா அழகா ஆன்சர் பண்றாரு. ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஆமா, ஏன்னா இப்போ இதெல்லாம் கேக்குறச்சே நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர்றது மாதாஜி. வாட் கேன் வி டூ ஃபார் திஸ்? இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், இட் இஸ் நாட் இன் யுவர் மிஸ்டேக், பட் ultimately you are involving in that. You're part of it, yeah. Yeah, so what can we do? இப்போ பிரபுஜி நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. Thank you பிரபு. அட்லீஸ்ட் ஹரே கொஞ்சம் கிருஷ்ணா. மனசு சமாதானம் ஆயிடுது. நீங்க சந்தோஷமாயிட்டீங்கன்னா போதும். அது எனக்கு சந்தோஷம். Thank you பிரபு. Thank you so much பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.